السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. தொழுறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பெரிய ஒரு தியாகம் தான் ரமலானில் பொறுமையோடு இருக்கிறதும். அல்லாஹ் நிறைய நன்மைகளை தாரான், சொர்க்கத்தை தாரான் பொறுமைக்கு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கண்ணியத்துக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு முக்கியமான காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தினுடைய 9 நோன்பை நோற்றவர்களா மிக வேகமாக வந்து எங்களை விட்டு மிக வேகமாக போய்கொண்டு இருக்கு. ஒவ்வொரு வருடமும் ரமலான் எங்களை வந்து அடையுது, அது போகுது. இது ஏன் வருது, ஏன் போகுது? ஹதீஸுடைய கிதாபுகள்ல நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரிவாயத்தை நான் உங்களுக்கு முன்னால சுருக்கமான ஒரு நேரத்தில் சுருக்கமான முறையில் நான் சொல்றேன். சயின்ஸ் ஆஃப் த ரமலான். சயின்ஸ் ஆஃப் த ரமலான். ரமலான் வருது போகுது, சீசன் வார மாதிரி போற மாதிரி. ஆனால் சயின்ஸ் ஆஃப் த ரமலான் என்ன? ரமலான் சயின்ஸ் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோட்டிவேட் பண்றாங்க. யார? சஹாபாக்களை ஆர்வம் ஊட்டுறாங்க. என்னண்டா, ஒரு சிறந்த மாதமோல முன்னோக்கி கொண்டிருக்குது, வரப்போகுது. சிறந்த மாதம் ஒன்று வந்துருச்சு. இந்த மாதம் எல்லா மாதங்களையும் விட சிறந்தது, பரக்கத்துக்குரிய மாதம். பரக்கத்துக்குரிய மாதம். அதுல பரக்கத்துக்கு துவா செய்யுங்களே, அப்படிதானே? பரக்கத்துக்கு துவா செய்யுங்களேன்னு தானே சொல்ற. பரக்கத்தில்லை ஹஜ்ரத், எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரக்கத்தில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பரக்கத்துக்குரிய மாதம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. அப்ப இந்த ரமலான் பூர்த்தியாக பரக்கத், எங்களுக்கு பரக்கத், இரவு பகலாக பரக்கத், பரக்கத்துக்குரிய மாதம் சொன்னாங்க. இதுல நோன்பை பிடிக்கிறத அல்லாஹ் பரலாக்கிக்கிறான். நோன்பை பிடிக்கிறத பரலாக்கிக்கிறான். நோன்பை பிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா பசியோட தாகத்தோட இருக்கிறது. பசியோட தாகத்தோட இருக்கிறது. காலையில சஹருடைய நேரத்துல கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது, சூரியன் மறைகிற நேரத்துல நாங்க சாப்பிட்டு நோம்ப திறக்கிறது, பசியை நாங்க உடைக்கிறது. அப்ப இந்த ஒரு அளவு. இப்ப எங்கட நாட்டை பொறுத்தவரையில நாங்க மத்திய கோட்டை கீழிக்கிறோம். மத்திய கோட்டை கீழிக்கிறதுனால எங்கட ஒவ்வொரு வருஷமும் நடுவுல பேலன்ஸா தான் வந்து கொண்டிருக்குது. நாங்க மார்னிங் 5 o'clock 4:45 அப்படின்ற மாதிரி நோம்ப நோட்டுட்டு நாங்க ஈவினிங் 6 o'clock 6:30 6:15 இப்படியான ஒரு காலம். அப்படின்னா சுமார் ஒரு 12 மணித்தியாலம் 11 மணித்தியாலம் தான் நாங்க பசியோட தாகத்தோடு இருக்கோம். சில நாடுகள்ல வந்து அது மிச்சம் லோங்கா இருக்கும். அதாவது குளிர்காலத்துல இந்தியாவில் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா மிக, அதாவது சுருக்கமாக இருக்கும். காலையில 7 மணிக்கு ஃபஜ்ர் வரும், மாலையில 5:15 நோம்ப திறந்துடுவாங்க. சூடு காலத்துல வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கும். அதுல நீளமான நேரம் நோம்பு நோக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். இப்ப நார்த் போல் அண்ட் சவுத் போல் உங்களுக்கு தெரியும், அண்டார்டிகால வந்து சூரியனே உதிக்காது. அப்ப அந்த நேரத்துல வந்து பக்கத்தில் உள்ள நாடுகளுடைய அந்த
ஒரு அளவை வச்சு நிர்ணயிச்சு அங்க டைமை குறிப்பிட்டு ஃபாஸ்டிங் பிரேக்கும் ரெண்டையும் அவங்க செய்வாங்க. அப்ப இது ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற விதத்துல டைமும் மாறுது. பாருங்க, சந்திரனுடைய ஓட்டமும் அதே மாதிரி ரமலானுடைய மாதத்துக்கு தனியாக சந்திரன் நிக்குது. அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு குதிரத் என்ன தெரியுமா? நாங்க உண்மையிலேயே இன்றைக்கு அதெல்லாம் விளங்காததுனாலதான் எங்களோட எல்லா விதமான நிலைமைகளும் பிரச்சனைகளும் நோய்களும். இன்னைக்கு பாருங்க, போயடேக்கு தானே போயடேக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுர்வேதிக் டிஸ்பென்சரியில எல்லாம் மருந்தெல்லாம் உங்களுக்கு தர மாட்டாங்க. யார் சரி உங்களை நிப்பாட்டி இருந்தா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ஸ் போயடேக்கு தர மாட்டாங்க. ஏன்னா போய நாளைக்கு சந்திரன்ல இருந்து வரக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது, அதே மனிதன் உடலுக்கு போதுமானது. இப்ப ரமலானுடைய பொறைய நாங்க இன்றைக்கு நேத்தல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். எப்பயாவது ரமலானுடைய பொறை இதுதான்ன்றது எங்களுக்கு மிஸ் ஆகிக்குமா? எங்களோட வரலாற்றுல மிஸ் ஆகிக்காத. அல்லாஹ் கடமையாக்குறான் சரியாக ஹிஜ்ரி 2ல, அதுக்கு பின்னால இருந்து சரியா இந்த மாசத்துலதான் நீங்க நோன்பு நோக்கணும். அந்த பொறையிலிருந்து எங்களோட உடலுக்கு வர ஆரோக்கியம் இருக்குது. இது அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு குதிரை. நீங்க பட்டணியா நோன்பு வச்சு பாருங்க, இந்த மாசத்துல பட்டணி நோன்பு வச்சு பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் விளங்காது. நீங்க சாப்பிட்ட மாதிரி தான் இருப்பீங்க. மாலையில நோன்பு துறக்கிற நேரத்திலையும் ஏதோ பெரிய ஒரு பிரச்சனை இருக்காது. சிம்பிளா சாப்பிட்டாரு, பிரச்சனை இருக்காது. ஆனா நோம்பு முடிஞ்சு அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகி 6வது நோம்பு பிடிச்சி 6 நோம்புல முதலாவது நோம்பு பிடிங்க, 30 நாள் நோம்பு நோட்டு ஒரு பிரச்சனைக்கு அல்ல. இவ்வளவு கஷ்டம் வைக்குதா, இவ்வளவு வருத்தம் வைக்குதா? நாங்க சொல்றோமா இல்லையா? ஏனைய நாட்கள நோம்புகளும் எங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏனால் அந்த நேரத்துல சந்திரனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்துக்கும் அதிலிருந்து வர பவருக்கும் ரமலான் காலத்துல சந்திரனுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொதுவாக இரவு நேரத்துல சந்திரன் வெளியில வரத்துல புல்லுகளை கூட்டிட்டு வெளியில போவாங்க. புல்லுகளை காட்டி சந்திரனுக்கு முன்னால நிக்க வைங்க. அவங்கள சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஒரு சக்தி ஒண்ணு எங்களோட பிள்ளைகளோட உடலுக்கு ஆரோக்கியம், பிள்ளைகளோட உடலுக்கு ஆரோக்கியம். அதை காட்டுங்க, வெளியில கொண்டு போயிட்டு நிப்பாட்டுங்க. அந்த சந்திரனில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளிய பிள்ளைகள் பார்க்கணும், அவங்களுக்கு அதை எடுக்கணும். உள்ளால உடலுக்கு அது கொஞ்ச நேரம் அவங்களோட உட்கார்ந்து பேசிக்கொண்டிருங்க வெளியில போயிட்டு. சந்திரன் அவ்வளோ முக்கியமான ஒன்று. அதனாலதான் எங்களோட மாதங்கள் எல்லாம், எங்களோட வயது, எங்களோட இபாதத், இது எல்லாமே சந்திர கணக்கை வச்சுதான் பார்க்கிறது. ஜகாத் கொடுக்கிறதாக இருந்தாலும் சந்திர கணக்கு, நோன்பாக இருந்தாலும் சந்திர கணக்கு, ஹஜ்ஜுடைய அமல்கள் சந்திர கணக்கு, எல்லாமே சந்திர கணக்கு. தொழுகையுடைய நேரம் மட்டும் தான் சூரிய கணக்கை வச்சு. என்ன சூரியனுடைய ஓட்டம் மாலை நேரத்தில் எங்களுக்கு தெளிவாக விளங்குறதுனால நேரத்தை நிர்ணயிக்கிறது லேசா போகும். அதனாலதான் சூரியனுடைய அந்த நிலைப்பாடுகள். இனிமான அன்பாந்த சோழர்ல அது ஒரு நீளமான பிளானட்டோட இதை பத்தி அது தனியான ஒரு சப்ஜெக்ட். நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, இந்த மாதத்துல பசியோடு இருக்கிறது அல்லாஹ் பரலாக்கிக்கிறான். கட்டாயமா நீங்க பசியோடுறீங்க. நீங்க பாருங்க, நோம்பு நோற்றா என்ற உடலுக்கு பலகீனம் உண்டாகி மௌத்தா பேய்த்திடுவேன், எனக்கு ஒண்ணு செஞ்சு கொள்ளலாம் பேய்த்திடும்ன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு பலகீனம் உண்டாகுது. ஃபீட் பண்ற தாய்க்கு ஃபீட் பண்ணினா அவட உயிருக்கு ஆபத்தாகும், இல்லண்டா புள்ளிட உயிருக்கு ஆபத்தா கன்சீவ் ஆகிக்கிறா, அவட உயிருக்கு அல்லது புள்ளிட உயிருக்கு ஆபத்தாக இருக்கும்டா. இப்ப பசியோட இருக்க தேவையில்ல. ஆனா சும்மா நினைச்சதுக்கெல்லாம் நோம்ப விட்டா கனியமான அன்பாந்த சோழ இந்த மாசத்துல கிடைக்கிற ஆரோக்கியத்தை விட்டும் நாங்க தூரமாகிடுவோம். ரமலான்ல பசியோட ஈக்கிறது ஈக்குது ஆரோக்கியம். இது நல்லா விளங்கிக்கோங்க. நான் கவலையோட சொல்றேன், அதிகமான பேர்த விதவிதமான நோய்கள், சிந்தனை ரீதியான மென்டல் டிசார்டர், இன்றைக்கு உடல் ரீதியாக பொடியில ஆரோக்கியம் இல்லை, டிஃபரண்டான நோய்கள், எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் இந்த நோன்பு. சூமு தஸிஹு, சூமு தஸிஹு. நோம்பு பிடிங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. நோம்பு பிடிங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் நாங்க பசியோட இருக்கத்துல எங்களோட உடலுடைய ரத்தோட்டங்கள் சீராக ஓட ஆரம்பிக்கும், எங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்பீடா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு படிச்சிருப்பீங்க நீங்க, உலகத்துல கேன்சர் நோய்க்கு
மருந்து கண்டுபிடிச்சதுல நோபல் பிரைஸ் ஒருத்தரும் கொடுத்தார், ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு. அது பெருசா வெளியில பேசப்படல, ஆனா அது முக்கியமான ஒரு தியரி அவர் சொன்னார். 14 days 14 நாட்கள் அவரை நீங்க பசியோட வைங்க, அவருடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோயும் இல்லா போய்த்துடும். ஏண்டால் பாருங்க, சயின்ஸ் என்னண்டா, நாங்க சாப்பாடை போட்டோன்னே எங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுது. உள்ளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான வேலையை வச்சுக்கிறான் வயிற்றுக்குள்ளால. இப்ப சாப்பாடு உள்ளுக்கு போனோடனே அது செமிபாடு அடையக்கூடிய அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்குது. இது சிம்பிளான முறையில் உள்ளதை அவசர அவசரமாக செமிபாடு அடைய செய்யும். அதனால தண்ணி குடிக்க கூடாது. சாப்பாடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால தண்ணியை குடிச்சு உங்களோட வயிற்றை நீங்க சிம்பிளா வச்சுக்கோங்க. சாப்பிடுற நேரத்துல நீங்க தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டு முடிஞ்சு அரை மணி நேரத்துக்கு பிறகு தண்ணி குடிங்க. ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி குடிச்சு சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு உடனே தண்ணியை வர வச்சு குடிச்சாங்க, இப்படின்னு எங்கேயுமே பார்க்கலாம். ஈச்சப்பழம் சாப்பிட்டாங்கன்னா அந்த நேரத்துல தண்ணி குடிப்பாங்க. ஈச்சப்பழம் அதுக்கு பின்னால தண்ணி. சாப்பாடை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சது எங்கேயுமே பாக்குறதுக்கு இல்லை. ஏன்னா வயிற்றுக்குள்ள போகணும் சாப்பாடு. இப்ப டைஜஸ்டுடைய வேலையை செய்யும். ஹதீஸ்ல இருக்குது, இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா பாலை குடிக்காதீங்க, பாலை குடிச்சீங்கன்னா இறைச்சி சாப்பிடாதீங்க. ஏன் தெரியுமா? ரெண்டும் ஹெவியான சாப்பாடுகள். இது உடம்புக்குள்ள போனோடனே அவசரமாக செமிபாடு அடைந்து உடலுக்கு தேவையான சக்தியெல்லாம் பேசிடும். அதுக்கு பின்னால இப்ப நீங்க இறைச்சி டைஜஸ்டாவை பார்க்குது கொஞ்சம் கொஞ்சமா போறதுக்கு இடமில்லை. இப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும். கொலஸ்ட்ரால், ஓவர் ஈட்டிங், கொலஸ்ட்ராலுக்கு அடிப்படை ஓவர் ஈட்டிங், பசி வராம தின்றது, இப்படியான அந்த நிலைமைகள் உருவாகும். அப்ப பசியோட நாங்க ஈக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை நாள் பசி? 3 நாள் பசி. 3 நாள் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. ரோட்ல ஈச்ச பழத்தை எடுத்து துப்பரவாக்குறாங்க. பின்னால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் சாப்பிடுங்களே அப்படின்னாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே துப்பரவாக்கிட்டு சொன்னாங்க, 3 நாட்களுக்கு பின்னால, அல்லாஹ் மீது ஆணையாக 3 நாட்களுக்கு பின்னால இந்த முஹம்மதுடைய வயிற்றுக்கு ஒரு கவலை சாப்பாடு போகுது அப்படின்னாங்க. 3 நாள் பசியோடு இருந்திருக்கிறாங்க. என்ன நோய் இருந்துச்சு? 63 வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஃபாத். என்ன நோய் இருந்துச்சு? உடம்பு சூடாகும், ஹீட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது தலையில ஒரு வருத்தம் வரும். இந்த 2 நோயை தவிர வேற ஒன்றும் இருக்கல. அது நோய் அல்ல, உடம்புல ஹீட் கூடத்துல அது வெளியில போக வைக்கும். இந்த காய்ச்சலுக்கு நாங்க என்ன செய்யற? புள்ளைய தருவாடா காய்ச்சல், எங்களுக்கு காய்ச்சல் டென்ஷன் ஆகிடுற. காய்ச்சல் டென்ஷன் ஆகுறது இல்ல, உடல் இருக்கிற சூட்டை வெளியாக்குற. பயம் இல்லாம இருங்க, ஒரு நாள் பூர்த்தி ஆயிருங்க. அல்ல நடக்கிறது ஒன்னும் நடக்க போறது இல்ல. சூடு வெளியாகுது, உஷ்ணம் கூடினொன்னே உடம்புக்கு விளங்குது. இந்த உஷ்ணத்தை உடல்ல வைக்க கூடாது, வெளியில அனுப்பணும். இப்ப நாங்க உள்ளுக்கே அமுக்க பாக்குற வச்சு போக விடாம தேவையான அளவு வெளியே போறது நேரத்துல வயிறு பசியா ஈக்கணும். வயிற்றுக்கு நீங்க சாப்பாடை போட்டீங்கடா இப்ப அந்த வேலையை அது செய்யாது. காய்ச்சல் வருது, உஷ்ணம் உண்டாகுது, ஒரு நாள் பூர்த்தி ஆயிருங்க பசியோட. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை கொண்டு அப்படியே வெளியாகி பேய்த்ததும் உடல் ஒரு ரிலாக்ஸா இருக்கும். மேல் கை வருத்தம் என்னன்னா எல்லாம் பேய்த்திருச்சு, சூடெல்லாம் வெளியில பேய்த்திருச்சு. கனியமான அன்பான சகோதரர்களே, பசியோட ஈக்கிறது இது ஒரு எங்களோட உடலுக்கு மருந்து. இத விளங்கும். பெண்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. நான் கவலையோட உங்கள்கிட்ட சொல்றேன், மன்னிச்சுவங்க. சொல்லணும்னால நான் சொல்ல, இது இன்றைக்கு ஒரு சர்வ சாதாரணமான ஒரு நிலையா இருக்கிறதுனால O level A level படிக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டுல உமா அப்பா சொல்ற, இப்ப தேவையில்லை நோம்பு பிடிக்க. படிக்கிற நேரம் படிக்கிறதுல கவனம் செலுத்தணும், நோம்பெல்லாம் பிடிக்க தேவையில்லை. அந்த புள்ள பாவம் அது O level A level முடிச்சு அதுக்கு அடுத்தது யூனிவர்சிட்டிக்கு போறாரு, அங்க படிச்சு அவரு ஒரு ப்ரொஃபஷனலா வெளியில வாராரு. வந்து ஹசரத் நோம்பி அல்லன்ட்டு மாறு ஹசரத் அவருக்கு பகலா கூட 15 வருஷத்துக்கு பிறகு சொல்றாரு, मामा जनगण काले आपे किधर क्यों मैं नोंबी अल्लन दे पा केला नन नोंबी एल्लोटे में अंगे वेवलंट पटंगन्नो हजरत 15 வருஷம் 20 வருஷம் நோம்பு நோக்காம யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன போயிட்டு பதில் சொல்ல போறோம்? யார்கிட்ட குற்றம்? அந்நிய மனிதன் சொல்றான்,
நான் அந்த ரிசர்ச் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லல, அது நீளமான ஒரு சப்ஜெக்ட். உங்களோட மூளை வளரணும்னு சொன்னா, மூளை விருத்தி அடையணும்னு சொன்னா நீங்க பசியோடு இருங்க, பசியோடு இருங்க. வயிறு நிரம்பினா என்ன நடக்கும்? தூக்கம் வரும். புத்திமத்தன்றதான சிங்களத்தால புத்திமத்த புத்தின நிசா மத்தைய ஆக்டிவேலா, புத்தின நிசா மத்தைய ஆக்டிவேலா. சாப்பிட்றதுனால ஒரே தூக்கம் அவனுக்கு, அதான் புத்தி மத்த. அது அதனால உடம்பு பலகீனமாகும், சோம்பல் தன்மை உண்டாகும். சோம்பல் தனம் உண்டாகத்துல உள்ளம் கல்லாகும். உள்ளம் கல்லானா அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பாதுகாப்போம். பசியோட இருக்கிற சஹாபாக்களோட வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, ஸல்லல்லாஹு சொன்னாங்க இந்த மாதத்துல நீங்க பசியோடு இருங்க, பசியோடு இருங்க. அதுக்கு அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்துல கடைசி 10ல ஒரு இரவு ஒன்று வருது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது நின்று வணங்குறது. 1000 மாதங்கள் சுமார் 84 வருடங்கள். எங்கட ஒரு ஆயுள், எங்கட ஒரு ஆயுள் தானே. இப்ப 84 எல்லாம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன, பிட்வீன் 50 to 60, 50 to 60, 50 to 60 தான் ஒத்தண்ட வாழ்நாள். அதிகமாக அதுக்குள்ள மௌத்தா பேசிடுவாங்க. எங்களோட மார்க்கத்தில் ஹதீஸ்ல வந்திருக்குது 60 to 70. இப்ப வாலிபர்கள் பாத்தீங்கன்னா 25 வயசுல, 28 வயதுல, 30 வயதுல, 32 வயசுல வஃபாத் ஆகிடுறாங்க. அதிகமான வாலிபர்கள் ஏன்னு சொன்னா ஆர்கன் எல்லாம் செத்து போயிட்டு, போன் பாவிக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, ட்ரக் எடிக்டட், இது மாதிரியான எல்லா பழக்கங்களுக்கும் இன்றைக்கு கீழே போயிட்டு அவர் அடிமையாகி கவலையான செய்தி, ஆர்கன்ஸ் எல்லாம் செத்து போயிடுச்சு. பிள்ளைகளோட நீங்க பேசுங்க, வீடுகள்ல மகான்மாரோட வாலிபர்களோட இரவு நேரத்துல போனை கை கெடுக்காதீங்க வாப்பா, இரவு நேரத்துல போனை கை கெடுக்காதீங்க. அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க, தெரப்பிகளை சொல்லி கொடுங்க. இரவு நேரத்துல போன் பாவிக்கிறாதீங்க. போன்ற முசீபத்து, போன்ற விளைவு, நான் சொல்றேன் நாங்களும் தான், பெரியவங்களும் தான், அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு தெரியாம எத்தனையோ மாற்றங்கள் மென்டலி நாங்க மாறிட்டோம். இன்னைக்கு பாருங்க, நல்ல தீண்டாரியாவும் இருந்தாரு, பக்குவமாவும் நீக்கிறாரு, திடீர்னு கோபம் வருது, எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வருது. வாலிபர்ல பாருங்க கோபம் வர. நீங்க போயிட்டு சொல்லுங்க, பாப்பா முன்னு போயிட்டுறீங்களே, நீங்க வேலையை பார்த்துட்டு போங்களே, பாப்பா கீழே போயிட்டுறீங்களே அப்படின்னா நீங்க வேலையை பார்த்துட்டு போங்களே. இன்றைக்கு அதிகமாக நீங்க பாத்தீங்கன்னா வாலிபர்களும் கோபம் வருது, பெண்களுக்கு கோபம் வருது. எங்க மேனேஜ்மெண்ட் இப்ப கவுன்சிலிங்ல வந்து விசேஷமாக செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. வாலிபர்கள் கேட்கிறாங்க, ஹஜ்ரத் ஒரே கோபம் வருது, ஹஜ்ரத் கோபம் வருது. என்ன தெரியுமா இது, எங்கிருந்து வந்த கோபம்னு தெரியுமா? போனை நீங்க கைக்கெடுத்தீங்க, கைக்கெடுத்து பார்த்துட்டு போகத்துல ஒரு மெசேஜ பாஸ் பண்ணணும். இப்ப கரண்ட் இந்த காலத்துல விசேஷமா அதிகமா மெசேஜ பாஸ் பண்றதுக்கு இன்டர்நெட் வந்து பவர் ஆகிக்கும். அடிக்கத்திலே இன்டர்நெட் இப்ப வேலை செய்தில்லை, சுத்தி கொண்டிருக்குது. அவசரம் அனுப்ப வேண்டியது. யாரோட கோவப்படுறா? முதலாவது மெட்டீரியலோட கோவப்படுற, மெட்டீரியலோட எங்களுக்கு கோபம் வருது. போகுது இல்ல, என்னப்பா நெட் என்னது வேலை செய்தில்லை அப்படின்றாரு. இப்ப வாலிபர்கள் அதிகமாக அவங்களோட நீங்க பாத்தீங்கன்னா இப்ப போட்டோக்கு அடிமையாகிக்கிறாங்க. போட்டோ ஒரு பெரிய ஒரு முசீபத். ஹதீஸ்ல வருது, குல்லு முஸவ்விரின் ஃபின்னார், போட்டோ எடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நரகவாதிகள் அப்படின்னு ஹதீஸ். போட்டோ எடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நரகவாதிகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காலை நேரத்துல வராங்க, காலை நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நான் நேற்றிரவு வர்றதுக்கு இருந்தேன், ஆனா அல்லாஹ்வுடைய தூதரே, உன வீட்டு வாசல்ல போடப்பட்டிருந்த திரையில உருவம் இருந்துச்சு, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னான். திரையில இருந்த உருவத்தினால நான் வரல, திரையில சிலைக்கல்ல, திரையில வந்து பிடிச்சு பார்த்தா விளங்குற மாதிரி உருவமிக்கல்ல, வெறுமரே பிரிண்டட் உருவம் தான் இருந்துச்சு திரையில. அதை கிழிச்சு தலவாணியாக மாத்துங்க, 2 கொடைங்க, அந்த உருவம் மாறி போற அளவுக்கு. இப்ப பாருங்க, போட்டோ வந்து எவ்வளவு சிம்பிளா போயிட்டு எங்க பார்த்தா பள்ளிக்குள்ள எல்லாம் போட்டோ. அல்லாஹ் பாதுகாக்கணும், யாரும் திருப்பி பேசுறதுக்கு இயலாது. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த நிலைமைக்கு இப்ப போயிட்டு இன்றைக்கு மானசிக பிரச்சனை அது கட்டியட்ட. இன்னைக்கு உலகத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 180% மனநோயாளிகள். இன்றைக்கு DSM-5 மனநோயாளி சம்பந்தமான புக் கேக்குது. DSM-5ல
இப்ப புதுசா கரண்டாக நிறைய மானசிக பிரச்சனையை பத்தி போய் செய்கிறாங்க. ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறாரு, அவரை பார்த்துட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. அது ஒன்று எடுத்தாரு, சரி வரல. 2 எடுத்தார், இப்பயும் சரி, இப்படி எடுக்கிறாரு, சரி வரல. இப்படி எடுத்து பார்ப்போம், இப்படி எடுத்தாரு. 4வது எடுத்தாருண்டா அவர் ஒரு மனநோயாளி. இப்ப மென்டல் டிசார்டர் இது சம்பந்தமா பேசக்கூடியவங்க எல்லாரும் பேசுறது 4வது ஒருத்தர் எடுத்தாருண்டா, ஒரு நாளைக்கு 4 செல்ஃபி எடுத்தாருண்டா அவர் ஒரு மனநோயாளி. இப்ப இவரு 4 எடுக்கிறாரு, எத்தனை எடுக்கிறாரு? இப்ப எடுத்து எங்க போடுற, சோசியல் மீடியால போடுற, லைக் எடுத்து பார்த்தா 10 லைக் தான் வந்து கோபம் வருது. என்னப்பா நான் 1000 லைக் எதிர்பார்த்தேன், 1,00,000 லைக் எதிர்பார்த்தேன். இப்ப டிவைஸோட தான் இப்ப ஒரு கோபம் வருது, மெட்டீரியலோட இப்ப கிரியேட் ஆகுது. கோபம் வாரன்றது வந்து என்னோட உடல்ல வந்து ஒரு கெமிக்கல் ஒன்று சுரக்கிற, அந்த கெமிக்கல் வந்து ஸ்பீடா சுரக்க ஆரம்பிக்கிற. இப்ப ஏன்னா நாங்க அடிக்கடி போனோட கோபம் வார பாக்குற, இப்ப டவுன்லோட் ஆகுது இல்ல, அங்க நடக்குதாம் இங்க நடக்குதாம், நியூஸ பார்த்து போறேல, என்னப்பா இப்ப திருப்பி அதை அமுக்குற, என்னமாலும் இது இல்லையா, பார்த்தா இதை செக் பண்ற, என்ன பேலன்ஸ் எவ்வளவு ஈக்குது, அதுவும் இல்ல, இப்ப ஏன் வேலை செய்தில்ல, அதோட கோபப்பட அந்த கோபம் வரக்கூடிய அந்த கெமிக்கல் சுரக்க இப்ப அது அப்படியே நின்றொன்னே உம்மை வந்து பேசினாலும் கோபம் வருது, வாப்பா வந்து பேசினாலும் கோபம் வருது, யாரு பேசினாலும் கோபம் வருது. இப்ப என்றால் அதுதான் இப்ப இவருக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்ப இவரை அறியாமலேயே ஒரு விதமான ஒரு நிலைமைக்கு இவரை கொண்டு போயிட்டு சேர்க்குது. பயங்கரமான ஒரு நிலைமை. போட்டோவுடைய விஷயத்துல மிக தெளிவாக இருங்க. யார் எடுக்கட்டும் அதை பத்தி நாங்க தெளிவாக இருக்கணும். இதுல நான் சும்மா நான் உங்கள்கிட்ட விளங்கி கொள்றதுக்கு கேட்கிறேன், விளங்கி கொள்றதுக்கு சொல்றேன். ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ற தொழில் என்னாண்டா நான் உருவம் வரைகிறது தான் என்ற தொழில். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நீங்க உங்களோட தொழிலை மாத்திக்கோங்க, நீங்க உருவம் வரையவான காட்சிகளை வரைங்க. திருப்பி சொல்றாங்க, இது ஏண்ட தொழில், இது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, பரவாயில்லை, இதை விட்டுடுங்க, நீங்க காட்சிகளை வரைங்க, தோற்றங்களை வரையாதீங்க, உருவங்களை வரையாதீங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எவ்வளவு இறக்கம், எங்களோட தாடி, எங்களோட ஜுப்பா, இது எல்லாமே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உள்ள இறக்கம் தான். அவங்கள போல இருக்கணும், அவங்கள போல ஆடை அணியணும், அவங்கள போல நிலைமை, சுன்னத்தான வாழ்க்கை எங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசை. முன்னுக்கு இருந்தா எப்படி இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா. சஹாபாக்கள்ல ஆர்ட்ஸ் வரைகிறவங்க இருந்தாங்க, குர்ஆன கையால எழுதினாண்டா யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை பார்த்து வரைகிறது அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்காது, தொழிலாவும் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு போட்டோவா கீறி இருந்தா, அபூபக்கரோட போட்டோவோட கீறி இருந்தா, அது இன்றைக்கு வரையில பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க இருந்துச்சுதானே, அன்றைக்கு தடுத்தாங்க. இது கூடாது, மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இன்னைக்கு எப்படி எங்களை மோட்டிவேஷன் பண்றேன்டா, ஸ்கூல் புஸ்தகத்தில் இருக்குது, புள்ளையோட லஞ்ச் பாக்ஸ் இருக்குது, புள்ளையோட உடுப்பு இருக்குது, இப்ப புள்ளையோட ஸ்டடி ரூம்ல இருக்குது. இப்ப இது அப்படி இருக்கிறதுனால ஹலால் ஆயிடுமா? அதனாலதான் முசீபத் வீடுகளுக்குள்ளால சின்ன பிள்ளைகள் இரவு பகல அழுது தீக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் 8 வயசு கூடியனுக்கு என்ன கவுன்சிலிங், 7 வயசு கூடியனுக்கு என்ன கவுன்சிலிங், 10 வயசு கூடியனுக்கு என்ன கவுன்சிலிங். இப்ப அவங்க விட்டு போயிட்டு பாருங்க என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி, வீட்டுக்குள்ளால எல்லாம் உருவம் கணக்கு இல்லாம போயிட்டீங்குது. இப்ப வீட்டுக்குள்ள முசீபத், நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல மிக தெளிவாக இருங்க. உங்களோட போனுக்குள்ளார தான் போனோட அதை உள்ளுக்கு வைக்கிறது, அதை பத்தி உலமாக்கள் பேசி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், எடுக்கிறதுல இருந்து எவ்வளவு எங்களை ஒரு இக்கட்டான நிலைமை, தவிர்த்து கொலையலா, புழுந்துட்டோம், போனோம், மாட்டிக்கொண்டோம், எங்கேயோ அதல்ல. நாங்க இதை விரும்பி எடுத்து வச்சு அதுக்கு பின்னால நான் சொல்றேன், நான் தெரப்பி செஞ்சு கொண்டிருக்கிறேன், படிச்சு கொண்டிருக்கிறேன். போட்டோ தெரப்பி தனியான ஒரு சப்ஜெக்ட். மியூசிக் தெரப்பி, போட்டோ தெரப்பி நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல போட்டோ பூத் ஒண்டிக்கு அது இன்னும் வரல, இது பின்னால வரும் ஒரு பயங்கரமான ஒன்று. இந்த போட்டோ தெரப்பியில எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, நோயாளிகள்ட நோயை குணப்படுத்தேலும் ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. நோயாளிட நோயை குணப்படுத்தேலும். இப்ப நான் என்ன டாக்டர்கிட்ட நான் கேட்டேன்,
මේකෙන් ඇවිල්ලා මෙහෙම අපිට ප්‍රතිඵලයක් ලැබෙනවා නැත්නම් අපේ ඇඟට හොඳයි කියලා කියන එක తాවකාලිකද නැත්නම් මේක හැමදාටම කරන්න පුළුවන්ද? எப்போக்குமே இது இருக்கேலுமா? அப்பதான் யோசிச்சாரு. யோசிச்சு ඒක බලබලා ඉන්න ඕනේ. කාමරේ ගහලා ඒක බලබලා ඉන්න ඕනේ. அவ நான் சொன்னேன் ஒரு சீனை போட்டா நல்லமே. சும்மா ஒரு சீன் ஒரு போட்டோ. அத போட்டோன்னு தான் சொன்னாரு. இப்ப வெளிநாட்டுல யூரோப் கண்ட்ரீஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பண்றல நோயாளிகளை கொண்டு வந்து வச்சு எல்லா இடத்துலயும் போட்டோஸ் அடிக்கிற. என்ன போட்டோட காட்சிகள் சீன்ஸ்ல. இப்ப இத பார்த்து முக்காவாசி பேர் நோயாளிகள் குணமாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் நீக்கி தனியாக அதுட காட்சியை பார்க்குது. ஆனா உருவத்தை பார்க்கறதுனால விளைவு உண்டாகும், கோபம் வர ஆரம்பிக்கும். சில நிலைமைகள் அது தனியாக உண்டு. அங்க போட்டோ பூத் இருக்குது, எல்லாத்தையுமே மாத்தேடும். உங்களோட முகத்தை மட்டும் துண்டை மட்டும் எடுத்து அந்த இடத்துக்கு இன்னொண்ட போட்டு உங்களை மாத்திடேடும். பயங்கரமான நிலைமைக்கு போயிட்டு கொண்டிருக்குது. பின்னால கவலைப்பட்டு வேலில்ல, அழுது வேலில்ல, என்ன போட்டோ இஷ்யூவா விட்டு இப்படி போயிட்டு அதை போட்டு இப்படி செஞ்சானு. அதனால முழுமையாக அதுல இருந்து எங்களோட குடும்பத்தை எல்லாருமே பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்க உருவாம். இந்த போன் வாழ்க்கையில நிம்மதியை தராது. நான் சொல்றேன், போன்ல குர்ஆனும் ஓதாதீங்க. போனை பத்தி தனி ப்ரோக்ராம் இருக்குது, அது நீளமான ப்ரோக்ராம். நான் அதெல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். போன்ல குர்ஆனும் ஓதாதீங்க. போன் தேவைக்கு பாவீங்க, வச்சிடுங்க. போனை பாவிச்சு இதால எங்க நர்வ்ஸால போற அந்த ஹீட்டுடைய அந்த பவரால முடி உகுர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. முடி உகுர ஆரம்பிக்கும், கண்ணுக்கு பாதிப்பை உண்டாக்கும், மூளைக்கு பாதிப்பை உண்டாக்கும். நான் சொன்னேனே, எங்களோட கோபத்துக்கு காரணமாக அமையும், வெறுப்பை உண்டாக்குறதுக்கு அந்த நிலைமையில கொண்டு போயிட்டு சேர்த்துடும். அதுல ஓதாதீங்க, குர்ஆனை கைக்கெடுத்து ஓதுங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், அதுதான் இப்படியான நிலைமையில எங்கட வாலிபர்களுடைய அந்த நிலைமை, அவங்க அதுகளுக்கு அடிமையாகி அதுகளுக்கு இன்னால போயிட்டு இன்றைக்கு பெரிய ஒரு கவலையான ஒரு நிலைமைக்கு தான் எங்கட நிலைமைகள் வந்திருக்குது. நோயாளிகளாக போயிட்டு நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நாங்க இரவு நேரம் எங்களுக்கு இபாதத் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அல்லாஹ் தந்திக்கிறான். அதுல ஆயுள் இன்றைக்கு குறைஞ்சு கொண்டு போகுது, மௌத்தா பேசிடுறாங்க. இந்த பழக்க வழக்கம், அது ட்ரக்ஸ் அடுத்தது பயங்கரமான ஒன்று. நிறைய வாலிபர்கள் 180% முஸ்லீம் வாலிபர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க பயங்கரமான விதத்துல. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர், நான் சொல்றேன், ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க வெளியில் இருக்கக்கூடியவங்க இருந்தா உங்களோட ஊர்ல கவனிங்க, ஊர்ல போயிட்டு பாருங்க, ஊரை பத்தி கவலைப்படுங்க. ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், ஒரு வாலிபர் போதையோட இருந்ததுனால அவரால் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாரு. முழு ஊருமே பத்தின செய்தி எல்லாருக்குமே தெரியும். நாங்க இன்றைய கவனம் இல்லாம இருந்தா மகனை கூப்பிட்டு பேசுங்க, மகனோட உட்காருங்க, மகனோட கூட்டாளிமார் யாருன்னு பாருங்க, அவங்களோட புறங்குறவங்க யாருன்னு பாருங்க. பயங்கரமான ஒரு சூழல் வெளியில் இருக்குது. நான் ட்ரக் அடிக்ட் கன்சல்ட் பண்றேன், ட்ரக் அடிக்டட் கன்சல்டன்ட். அல்ஹம்துலில்லாஹ், வரக்கூடிய வாலிபர்களை பார்த்தா என்ன சொல்றாங்கண்டா, வாப்பா கிட்ட இல்ல, வாப்பா பாக்கறல, உம்மா வெளிநாட்டுல, கூட்டாளிமார், காசி, பொருள் எல்லாமே. இதுதான் இவங்களை கொண்டு போயிட்டு தனியாக ஒரு தவறான ஒரு வழிக்கு. ரொம்ப கவலையான செய்தி. ஒவ்வொரு வாப்பமாரும் பாருங்க, சில வாப்பமார் பாக்குற இந்த புள்ள நல்ல புள்ள, வெளியில விளங்குது இல்ல ஒன்றுமே, 6 மாசத்துக்கு பிறகு தான் பாக்குறாரு புள்ளோட ஆட்டிடியூட் சேஞ்ச். என்ன இது, மாறிக்கொண்டு போறான், ஒரு மாதிரி ஆயிக்கிறான், வாயை இழுக்கிறான். இப்ப என்னான்னு பார்த்தா பாத்ரூமுக்கு போனா லேட் ஆகி கொண்டிருக்கிறாரு, கோபம் வருது, அவன் பார்த்து கொண்டே இருக்கிறாரு, ஒரே நாக்க போட்டு வாய்க்குள்ள சுத்தி இருக்கிறாரு. பார்த்தா 6-7 மாசத்துக்கு போறதான் விலங்கு வருது, மகன் அடிக்ட் ஆகிறார். கனியமான அன்பான சோர்லே, கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு மாப்பிள்ளை வராரு. கொஞ்ச நாள் போனா மாப்பிள்ளை படுத்துக்கொண்டே இருக்கிறாரு. மகள்கிட்ட கேட்கிற, என்ன மருமகன் படுத்துக்கொண்டே இருக்கிறாரு, அது பேச வாராரும் இல்லை, ஒன்றும் இல்லை. பார்த்தா கண்ணெல்லாம் சுகத்திக்குது, ஒரே இருட்டுக்குள்ள இருக்கிறாரு. வாப்பா பேசினாலும் ஒழுங்கா பேச மாட்டாரு, சாப்பிடுறாரும் இல்லை. பார்த்தா மருமகன் ட்ரக் அடிக்டட். மாமா வந்து கவலைப்படுறார், என்ன செய்ய தெரியாது.
நான் கவலையோட சொல்றேன், மன்னிச்சுக்கோங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால நான் சொன்னேன், எங்கட பெரியவங்க இதை பத்தி கவனிக்கலண்டா, ஊர்கள்ல நிர்வாகிகள், ஊரில் உள்ள தலைவர்கள், பொறுப்புதாரிகள், உலமாக்கள் இத கவனிக்கலண்டா, நாளைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க கூடியவங்க ட்ரக் அடிக்டடா இருப்பாங்க. நான் இந்த வார்த்தையை பாவிச்சேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால என் ட்ரக் சம்பந்தமான ப்ரோக்ராம்ல. கவலையோட சொல்றேன், நாங்க யார நம்பிக்கிறோமோ ப்ரொஃபஷனல் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லி அவங்க இன்றைக்கு விற்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஐஸ் விற்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற நாட்டில் 2வது தரத்தில் இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரக் தான் ஐஸ். இன்னைக்கு 1வது ஒன்று வந்திக்கு பாம்பை பற்ற வைக்கிறது. பாம்பை பற்ற வைக்கிறதுன்னா நாக்க ஒன்றாவது உங்களுக்கு ஒரு டேப்லெட் ஒன்று தருவாங்க, அதை நாக்கு கீழால வைக்கணும். அதை நாக்கு கீழால வச்சு ஒரு டைம் ஒண்டிக்குது, அது போனதுக்கு பிறகு விஷம் உள்ள ஒரு பாம்பை கொண்டு வந்து உங்களோட நாக்கை நீட்டை வச்சு அதில் கொத்தொண்டு கொத்துவாங்க. 8 மணித்தியாலத்துக்கு போதலைக்கும், 8 மணித்தியாலத்துக்கு போதலே இப்பாராது. இது 4 மணித்தியாலம் ஐஸ் பாம்பை கொத்த வைக்கிறது. இப்ப நோத்துல இது உருவாகிட்டு வருது என்று சொல்லி சொன்னாங்க. நான் இங்க அப்படி பேஷண்ட்டை நான்டா பார்க்கல, நான் ஐஸ் பேஷண்ட்டை தான் கன்சல்ட் பண்றேன், ஹெரோயின் அதோட சம்பந்தப்பட்டவங்களை. அங்க இது உருவாகிட்டு வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது எங்களோட வாலிபர்களுக்கு இது தெரிஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஸ்பீடா பேசிடுவாங்க. நிறைய பேருக்கு அது தெரியும், நிறைய பேர் அதை பத்தி கேட்கிறாங்க, தேடுறாங்க, மாட்டிப்பட்டு இருக்கிறாங்களோ தெரியாது. இந்த பகுதியில் இன்னும் இல்லை எனக்கு தெரிஞ்சதுக்கு. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். நாளைக்கு எங்களுக்கு வீட்டுக்கு வர மருமகன் நிலம் என்னமோ தெரியாது. எனக்கு இப்ப ஒரு கிழமைக்கு முன்னால நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் அவர் சொன்னார், ஹசரத் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அவரும் ஒரு முக்கியமான ஒரு எஜுகேட்டட். அவர் சொன்னாரு, மருந்த கொடுக்கிற டாக்டர் ஐசிக்க ஆரம்பிச்சுக்கிறார். என்னோட ஆதாரத்தோட சொன்னாரு, அதை என்ன செய்யற அப்படின்னு கேட்கிறார். அவன் ஊர்ல இருந்து அவருக்கு சொல்லிக்கிறான், இதுக்கு நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமே அப்படி. பெரியவங்களோட புலங்க ஓட்டுறது பிள்ளைகளை நாங்க மிச்சமே அதுபோற அழுதுவே இல்லை. இந்த கேட்கிற ஐஸ்ட விளைவு என்ன தெரியுமா? இருட்டுக்குள்ள அவங்கள கொண்டு போயிட்டு உட்கார வைக்கும். ஒரு 6-8 மாசம் கலியத்திலே கத்தி எடுத்தவங்களுக்கு மொத்த வருவார். வாப்பா உம்மா யாரையும் பார்க்க மாட்டார். அவருக்கு சாமான் கிடைக்கலன்னு எடுத்து குத்தி கொள்வார். இதுதான் ஐஸ் லீக்கிற பரப்பத்தல நிலைமைக்கு போயிட்டு சேரக்கூடிய ஒரு நிலைமை. இன்னைக்கு சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் வாலிபர்கள் இதுக்கு அடிக்ட் ஆகி கொண்டு வாருங்க பிள்ளைகள். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஞாபகம் வந்ததுனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஒவ்வொரு ஊரில் இருந்து வந்துட்டு கூடியிருப்பாங்க. ஊர்கள் இதை பத்தி அவேர்னஸ் பண்ணுங்க. வாலிபர் லீக்கிறான் போயிட்டு பேசினா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இந்த நிலைமை இருக்குது அப்படின்னு. இப்பதே நாங்க அதுக்குரிய வேலையை போடலண்டா மத்தட்ட தித்தாக்குன்னு சொல்லி பேசுறாங்க. அது அவங்களோட ஒரு ப்ரொசீஜர், தலையங்கம் கொடுத்து பேசுறது. ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட பிள்ளைகளை கவனிக்கிறது. வாலிபர்கள் எங்கட பிள்ளைகள் யாரோட புலங்குறாங்க, கூட்டாளிமார் யாரு, எங்க போறாரு, எங்க வாராரு. விசேஷமாக இரவு நேர தூக்கத்துக்கு அவங்கள அதிகமாக தூக்கத்துக்கு அனுப்பிவிடுங்க. முழிச்சு நிக்கிறது கூடாதீங்க. 9 மணி ஆவத்திலே தூங்க வச்சிடுங்க. பிள்ளைகளை வாலிபர்களை தூங்குறதுக்கு வைத்திடுங்க. முழிச்சிக்கிறதுனால நோய் உண்டாகும். இபாதத்தா அது பிரச்சனை இல்லை, இபாத் இல்லாம வேற எதுக்குமே முழிக்கூடாது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு அப்படியான ஒரு பயங்கரமான நிலைமை, வாலிபம் வீணாகிட்டு போகுது. ஆனா இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த இரவேல நின்று வணங்குறது எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையைத்தாரான். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சுன்னத்துக்கு ஒரு பரலுடைய நன்மை, ஒரு பரலுக்கு 70 பரலுடைய நன்மை. இதனால நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. நான் இதுக்கு பின்னால் ஒரு சயின்ஸ் ஒன்றை சொல்லுவேன், ஒரு சயின்ஸ். அதுக்கு தான் நான் உங்களுக்கு நான் சுருக்கமா ஹதீஸை சொல்றேன், விளங்கி கொள்றது. ஒரு சுன்னத்துக்கு ஒரு பரலுடைய நன்மை, ஒரு பரலுக்கு 70 பரலுடைய நன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நாங்கள் லோகர தொழுதோம், 70 பரலுடைய நன்மை எல்லாம் தாரான். முழு நோம்புலையுமே நாங்க 5 நேரம் இமாம் ஜமாத்தோட தொழுதோம். அல்லாஹ் அதனால 30 நாள்
எங்களுக்கு கிடைச்சிருச்சு. 5 நேரம் தொழுகைகள் 150 450 தொழுகைகள், அதை 70ஆல பெருக்கினா எவ்வளவு நன்மை வரும். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஜமாத்துக்கு 27 மடங்கு, அதை 27ஆல பெருக்கணும். ஒரு நோம்புல இமாம் ஜமாத்தோட தொழுதா இவ்வளவு நன்மை அல்லாஹ் வச்சுக்கிறான். 20 வருஷம் ஒருத்தர் நேமமாக தொழுது வந்தார்டா அவருடைய நன்மை தட்டு எப்படிப்பட்ட நன்மைகளாக நிறைஞ்சிருக்கும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுக அவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத். ஏனைய ஃபர்லான இபாதத்துக்கள் முக்கியமானது. இதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டிக்கிறான். உங்களோட இபாதத்துக்கு ஆர்வம் ஊட்டிக்கிறான். இபாதத்துக்கு நீங்க நோன்பு காலம்டாவே இபாதத். நோன்பு காலம்டா இபாதத் அல்ல, இபாதத் அல்ல. நோன்பு காலத்துல இபாதத்துல போட்டி. போட்டி எப்படின்னா, வாப்பா பாக்குறாரு மகான காணும், தராவீகில காணும். பாப்பா கேட்கிறாரு, மகான் என்ன உங்களை தராவீகில காணும்? பாப்பா பக்கத்து பள்ளியில 2 ஜுஸ் குர்ஆன் ஓதி தொழுவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு, நான் அங்க போறேன் வாப்பா. அப்படியா? அடுத்த நாள் வாப்பா பார்த்தா அவர் முன்சப்ல நிக்கிறார் அந்த பள்ளியில. அதுக்கு பிறகு வாப்பா பார்த்தா வாப்பாவை காணும். மகன் கேட்கிறாரு, வாப்பா உங்களை காணும் எங்க? இன்னொரு பள்ளியை நான் கண்டுபிடிச்சேன் மகன், 3 ஜுஸ் அங்க ஓதுறாங்க மாஷா அல்லாஹ் தராவீஹ்ல. அடுத்த நாள் பார்த்தா மகன் அங்க. போட்டி. என்ன தராவி தொலை போகலையா? தராவி அங்க 20 சூறா தானப்பா, 1/2 ஹவர்ல முடிஞ்சாச்சு, அங்கதான் போய் வந்தேன். இடம் இல்லையா ஓட்டுறார் அவரு. வாங்க சொன்னே போய் சேர்ந்து கொள்ள, இல்லாட்டி இடம் இல்லா போய்த்திடும். இதல்ல எங்கட இபாதத்துல போட்டி. இபாதத்துல போட்டிக்குரிய மாதம். ஏன் பிசினஸ்ல போட்டி ஓகே, படிப்புல போட்டி ஓகே, மத்த விஷயங்கள போட்டி ஓகே, ஆனா இபாதத்துல என்னதுக்கு போட்டி? இபாதத்துல என்னதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? இபாதத்தின் பக்கம் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டிக்கிறாங்க? குர்ஆனை பத்தி சொல்லத்திலே, குர்ஆன எங்கட குர்ஆன் எங்களோட எடுத்துக்கொள்ளணும். நாங்க சொந்த போன் ஈக்குது, சொந்த குர்ஆன் ஈக்குதா? எத்தனை பேர்ட்ட சொந்த குர்ஆன் ஈக்குது? எத்தனை பேர் சொந்த குர்ஆன்ல நாங்க ஓதிட்டு வாரோம்? ஒரு மாசத்துல 2 மாசத்துல எத்தனை குர்ஆன்களை நாங்க ஓதி முடிச்சோம்? குர்ஆனோடு ஈக்கிற தொடர்பு, குர்ஆனை பெரட்டினா ஒரு சந்தோஷம், குர்ஆனை ஓதிக்கொண்டு போகத்துல நிப்பாட்ட விருப்பம் இல்ல, குர்ஆன் ஓதிக்கொண்டே போகணும்னு ஆசை வருது. கனிமான அன்பான சொல்ல இதெல்லாம் எங்க? ஏன் இதெல்லாம் தரப்பட்டிருக்குது? நான் சும்மா கேட்கிறேன் உங்கள்ட்ட ஒரு கேள்வியாக. இபாதத்தின் பக்கம் ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்குது, இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆன் திலாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆனோட அதிகமான நேரம் கழிங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்? சயின்ஸ் என்ன? சீக்ரெட் என்ன? சயின்ஸும் சீக்ரெட்டும் என்ன? என்னண்டால் என்னோட வாழ்க்கையினுடைய வெற்றியே இதுலதான் நீக்குது. நல்லா விளங்கிக்கோங்க. புள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. என்னோட வாழ்க்கையோட வெற்றியே இதுலதான் நீக்குது. படிப்பிலேயும் இல்ல, காசுலேயும் இல்ல, தொழிலேயும் இல்ல, பஜார்லயும் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னது எல்லாமே இபாதத். இபாதத்து சீரா இருந்தா வாழ்க்கை சீரா இருக்கும். இபாதத் சீரா இருந்தா வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். இபாதத் சீரா இருந்தா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். இபாதத் சீரா இருந்தா குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இபாதத் சீரா இருந்தா வைஃப் சந்தோஷமா இருப்பா. இபாதத் சீரா இருந்தா பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க. இங்க நாங்க குறை செஞ்சா எல்லா இடத்திலும் குறை நடக்கும். இங்க குறை செஞ்சா எல்லா இடமும் குறை உள்ளதாக போய்த்திடும். இதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தது. என்னோட மார்க்கத்துல அடிப்படை இது அடிப்படை. இத நல்லா விளங்கிக்கோங்க. 900 வருஷம், more than 900 years என்னோட உள்ளத்திலிருந்து இதை வெளியில கொண்டு வரதுக்காக வேண்டி இன்டலெக்சுவல் war நடந்துச்சு. சிந்தனை ரீதியான போராட்டம். முஸ்லீம்கள் குர்சீஜ் 14 times 200 years 200 வருஷங்கள் 14 முறை சிலுவை யுத்தம் நடந்துச்சு. யாருக்கு வெற்றி? முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி. எல்லா இடத்துலயும் முஸ்லீம்களுக்கு வெற்றி. இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து தேடுறாங்க. என்ன 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 அலசி 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 தேடினா போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. என்ன ரிப்போர்ட் தெரியுமா? இவங்கள்ட்ட வேற என்னமோ பவர் ஒண்டிக்குது. ஆயுதமும் இல்ல, பலமும் இல்ல, பெரிய கூட்டமும் இல்ல, நோமல தான் நீக்கிறாங்க. ஆனா எப்படி வெற்றி கிடைக்குது? இரவெல்லாம் மிண்டு வணங்குறாங்க. நாங்க இரவெல்லாம் கூத்து போடுறோம். அவங்களுக்குள்ளால் ஒற்றுமையா ஆயிக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் ஆகிக்கிறாங்க.
ஒருத்தருக்கொத்தர் உதவியாளர்களா இருக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஒவ்வொன்றா சொல்லி 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 போறாங்க. எல்லாமே என்னோட மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் தான். இப்பதான் முடிவெடுத்தாங்க இவங்களோட உள்ளத்திலிருந்து இது எல்லாத்தையும் கலட்டணும். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அதெல்லாம் நீளமான தலையங்கம். எங்கட நோக்கம் என்ன? சும்மா நான் வாலிபதா இருந்தா பாட்டு கேட்கலும். எங்களோட நோக்கம் என்ன? வாரோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு போனோம், செலவழிச்சோம், கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்தோம், மூத்தா போனோம். வேற என்ன பிளான்? வேற என்ன பெரிய பெரிய மனக்கோட்டைகள்? அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது ஒன்றும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னால இருந்த ஒரு கூட்டம், உலகத்தை நாங்க தான் பிடிக்கணும், உலகத்தை நாங்க தான் ஆட்சி செய்யணும், உலகத்தை எங்களை கீழால தான் வைக்கணும், இவங்க எல்லாருமே அடிமைகளா போகணும்னு சொல்லி இரவு பகலாக ஒரு கூட்டம் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னாங்க, நாங்க சொல்ற மாதிரி நீங்க நடவுங்க, நீங்க நபியா வந்து அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுல நான் அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், அதெல்லாம் சரி வராது, நாங்க சொல்றதை நீங்க கேட்கலன்னா நான் அவங்கள கொல்லுவோம். விரட்டி போனாங்க. அல்லாஹ் உயர்த்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனாங்க, எங்களோட உயிர் இருக்கும் வரையில உங்களை நாங்க இல்லாமலாக்குறதுக்கு தான் முயற்சி செய்வோம். 3 முறை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அல்லாஹ்வுக்கு தெரியும் கடைசி நபி, அதுக்கு என்னால வேற நபி வர போறது இல்லை. இந்த சமூகத்துக்கு விளங்கப்படுத்துறான் அல்லாஹு தஆலா. அதுட பவர் என்னண்டா இபாதத், அல்லாஹ்வுடைய நெருக்கம். இதால மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ளையிலும், வேறொன்றாலும் எங்களை பாதுகாக்க இயலாது. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஊன்கள், அந்த வரலாறை படிச்சு பாருங்க. முழுமையாக எவ்வளவு பெரிய முயற்சி நடந்துச்சு முஸ்லீம்களை இந்த ட்ரக்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு வெளியில கொண்டு வரதுக்கு. 900 வருடத்துடைய முயற்சியினுடைய பிரதிபலிப்பு. மன்னிச்சுவோங்க, நான் சொல்லணும், அதனால நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இது தெளிவுபடுத்தணும்னால நான் சொல்றேன், நீங்க விளங்கிக்கணும்னால நான் சொல்றேன். இன்றைக்கு எங்களோட உள்ளங்களோட நிலைமை என்ன சொல்லுங்க? உள்ளங்களோட நிலைமை, தொழுகை மிஸ்தானா என்ன நிலைமை? தொழுகையை நாங்க எதுக்கு தொழுகிறோம்? குர்ஆனை நாங்க எதுக்கு ஓதுறோம்? படிப்புக்காக வேண்டி தொழுகையை மிஸ் பண்றாரு, கடையில பிசினஸுக்காக வேண்டி தொழுகையை மிஸ் பண்றாரு, கல்யாணத்துக்காக வேண்டி தொழுகையை மிஸ் பண்றாரு, கூட்டாளிமாரோட உட்கார்ந்து கொண்டிருக்கிற தொழுகையை மிஸ் பண்றாரு, குடும்பத்தோட உட்கார்ந்து கொண்டிருக்கிற தொழுகையை மிஸ் பண்றாரு. வந்து தொழுகிறதையும் பாருங்க, மனுஷங்க தொழுகிறதையும் பாருங்க, பின்னுக்கு இருந்து உட்கார்ந்து பாருங்க, எத்தனை பேர்த்த தொழுகை கூடுதுன்னு பாருங்க. தொழுகையில சுஜூதுல காலை நாங்க வெக்கத்திலே எங்கட 7 உறுப்புகள் வைக்கிறது பரலு. நெத்தி, இந்த 2 கைகள், இந்த 2 முட்டங்கால், எங்கட 2 கால்களும் சரியா கிப்லாவை நோக்கி வரணும். நாங்க சுஜூதுக்கு வந்தா இந்த எல்லா விரல்களும் கிப்லா பக்கம் போகும். எங்கட டைம் வந்து மினிட் டு மினிட், செகண்ட் டு செகண்ட் நான் தொழுகையில் இருக்கிறேன். என் உறுப்புகள் சரியா. நீங்க பாருங்க, ரஷ்யால, சைனால, பாகிஸ்தான்ல படிச்சுட்டு வந்த டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. இங்க வந்து அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண ஏலாம், எக்ஸாம் செய்யணும். நான் ஏன் அதை சொல்றேன்டா, உங்களுக்கு அவ்வளோ கவனமா செய்வான் அந்த எக்ஸாம். ஏன்னா இல்லாட்டி பிராக்டிஸ் பண்ணலாம். இங்க அதுல எக்ஸாம் பேப்பரை வச்சுக்கொண்டு எப்படி பேராகிராஃப் வரணும், எப்படி சென்டென்ஸ் அமையணும், எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் அமையணும், எப்படி டிஸ்டன்ஸ் விடணும், எப்படி எவிடன்ஸ் கொண்டு வரணும், எல்லாத்தையும் நுணுக்கமா செய்வாரே. ஃபெயில் ஆனா மறு எழுதவாகிற பிராக்டிஸ் பண்ணலாம், லைசன்ஸ் கிடைக்காது. மறுவா அவர் அதுக்கு பின்னால் அவர்கிட்ட வைவா எக்ஸாம், அது ரொம்ப இதா இருப்பார். வைவால வச்சு ரொம்ப 10-15 5-6 டாக்டர்ஸ் மாதிரி உட்கார்ந்து கொண்டு எக்ஸாம் எழுதுறதுல இப்ப பயந்து இருப்பாரு. என்னோட தொழுக ஏன் அது சும்மா கடமைக்கு நிறைவேற்றுறது, அதெல்லாம் பெருசா இந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு உண்டாவிக்குதா இல்லையா? என்னோட இபாதத்துக்கல்ல. இங்கிருந்து கொஞ்சம் ஹவுஸ் பக்கம் போங்க, ஹவுஸ் பக்கம் ஒது எடுக்கிறத பாருங்க. ஒது எடுக்கிறத சும்மா கேட்கிறேன், எத்தனை பேர் ஹசரத்தை கூப்பிட்டு நான் ஒது எடுக்கிறது சரியானு பாருங்களே ஹசரத், என் கையெல்லாம் சரியா கழுவிப்படுதா? உசு சீரில் தொழுக சீராகாது. முகத்தை கழுவுறது சரியா, கையில இங்கே பட்டு இல்ல, கையில இங்கே பட்டு இல்ல, தம்பி உங்களோட கையில தண்ணி பட்டு இல்லை, இங்கே போய் கழுவிட்டு வாங்கலேண்டா அவர் இங்கிருந்து இப்படி தண்ணி எடுத்து இப்படி பூசிக்கொண்டு போறாரு. அல்லாஹ் அக்பர். எப்படி உசுன்னு பாருங்க. சிம்பிளா போயிட்டு இதெல்லாம் போட்டு அழைத்து கொள்ள வேண்டிய தேவையில்லை.
50 வருஷம் 60 வருஷம் தொழுது கொண்டுதான் நீக்கிறோம். ஆனா எங்கட அந்த தொழுகையால எங்கட என்ன நாங்க சாதிச்சுக்கிறோம். இப்ப உசூல இருந்து பாத்ரூமுக்கு போங்க. பாத்ரூமுக்கு பொதுவாக வயசுக்கு வந்ததுக்கு பின்னால எங்கட மூத்ரா மார்க்கேக்கு தானே, மூத்ரா மார்க்க யூரின் அந்த லைனுக்கு தானே, இது கொஞ்சம் வித்தியாசமாக ஆகும். அதுக்கு பின்னால் எங்கட உள்ள கேட்கிற பார்ட்ஸ்ல வயசுக்கு வந்ததுக்கு பின்னால மாற்றங்கள் உண்டாகும். இப்ப நீங்க யூரினுக்கு போனா யூரின் பூர்த்தியா வராது, ஒரு சொட்டு 2 சொட்டு அப்படியே நிற்கும். அப்ப நாங்க சில நேரங்கள்ல பாத்ரூமுக்கு போயிட்டு இந்த யூரின் பண்ணிட்டு ஒது எடுக்க வந்து ஒது எடுத்துக்கொண்டிருக்கிறதுல ஒரு சொட்டொன்னு போன மாதிரி இருக்கும். இவர் மரம் என்ன செய்யறாரு, ஓடுறாரு பாத்ரூமுக்கு. எதுக்கு? கழுவிட்டு வாரதுக்கு. மரம் போயிட்டு கழுவிட்டு ஒரு மாதிரி பட்டதெல்லாம் கழுவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. வந்து சுஜூதுக்கு போனோடனே அங்க ஒரு சொட்டொன்னு போன மாதிரி இருக்குது. இப்ப தொழுக குழம்பிருச்சு அவருக்கு. அது என்னமோ தெரியாது. இப்ப தொழுதாக்கு என்ன செய்ய எழுந்து பேசிடுவோம். நான் சொல்றேன், மன்னிச்சுவோங்க. 100% விதமான ஆட்களோட தொழுகையோட நிலைமை எப்படியா நிலைமையில போகுதோ தெரியாது. எங்கட போட்டிக்கிற கலசனை கலட்டி கொள்றதுக்கு பண்ற பாடு. இப்ப யோசிச்சு பாருங்க, நரம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன நரம்புகள். நாங்க ரிலாக்ஸா போகணும், ரிலாக்ஸா போகணும். அதுக்கு பின்னால கட்டிகள் பிடிக்கணும், நாங்க கணக்கணும். அந்த சொட்டு வெளியில வரும். அதனாலதான் ஹதீஸ்ல வருது, நாளைக்கு கபர்ல பயங்கரமான தண்டனை யாருக்குண்டா சிறுநீர் கழிச்சிட்டு ஒழுங்கான முறையில சுத்தம் செய்யாதவங்களுக்கு. என்றால் இங்கே தான் காரணம். ஏண்டா நாங்க அதை பத்தி கணக்கு எடுக்கிறது இல்லை, அதை பத்தி பெருசா யோசிக்கிறதும் இல்லை. ஆனா கணக்கு பார்ப்போம், அக்கௌண்ட் பக்கத்துல கணக்கா பார்ப்போம், அங்கிட்டு இங்கிட்டு மிஸ் ஆகாம. இதை விட நுணுக்கமா எங்க டாய்லெட்டுக்கு போகல ஏண்ட புழுமையான சுத்தமாகறேனா இல்லையா, கட்டிக்கல் பிடிச்சி அதை கணக்கி வெளியில விட்டுடுவோம். இதை அதுக்கு பிறகு வந்து அமைதியாக வுசுவே ஒரு அற்புதமான ஒரு இபாதத். எல்லா நோய்களுக்கும் மருந்து வுசு. என்னோட வுசு செய்யறது அப்படின்ட்டு வந்துடுவோம். நான் சும்மா ஒன்றை சொல்றேன். இந்த காதுக்குது பாருங்க, இந்த காதை நீங்க ஒரு புக்ல எடுத்து பாருங்க. காதை ஒரு தாயுடைய கற்ப பைய போல இருக்கும். தாயுடைய கற்ப பைய போல இந்த காது. அல்லாஹுடைய அற்புதம் என்னண்டா, ஒருத்தர் வுது செய்யறதுல ஹதீஸ்ல வருது, உங்களோட கைய நலைச்சி இந்த காதுக்குள்ள உங்களோட விரலை விட்டு இன்னைக்கு பாருங்க, இந்த உள்ளுக்குள்ள இப்படி ரவுனாக்கி எடுங்க. இந்த உள்ளுக்குள்ள இப்படி ரவுனாக்கி எடுத்து இந்த பின்பக்கமீக்கே இதை நீங்க இப்படி கொண்டு வாங்க. ஃபுல்லா அமைதியா 200 வகையான நோய்களுக்கு மருந்தா. 200 வகையான நோய்களுக்கு மருந்து இந்த காது. இப்ப சொல்றாங்க, இன்னைக்கு தான் இந்த செனை, காதுடைய செனைய நீங்க அதிகமாக இழுக்கிறது வந்து ஹார்ட் அட்டாக் வரமாட்டாதான். இங்கள பின்னால கழுத்துக்கு தண்ணியை தடாவி கொள்றது வாழ்க்கையில பைத்தியம் பிடிக்காது. இனியமான அன்பாந்த சோதரில வுசுவோட மட்டுமே நான் ஒரு துளை தான் சொன்னேன். மூக்குக்கு தண்ணி போடுறது, வாய கொப்பளிக்கிறது, தலையை மசூல் செய்யறது, முகத்தை கழுவுறதெல்லாம் தனியான சப்ஜெக்ட்ஸ், அமைதியாக செய்ய வேண்டிய வேலைகள். அதுக்கு பிறகு வந்து தொழுகையில வந்து நின்று அல்லாஹ் முன்னிலையில வச்சு அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி தொழுகிறாரு. யோசி பாருங்க, அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையா இருக்கும் என்று. ஓடுறதுக்கு ரெடியா தானே வார. இப்ப தஹஜ்ஜத் தொழுது அல்லாட்ட கேட்டும் கிடைக்குது இல்ல ஹஜ்ரத் அப்படின்றார். என்ன முறப்பில எங்கட அதுல எங்கட நான் சொன்னேனே 900 வருஷம் அதுல இருந்து எங்களை நம்பிக்கை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இபாதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் படிக்க வானம்னு சொல்லல, பிசினஸ் செய்ய வானம்னு சொல்லல. நல்லா நான் சொல்லத்தை விளங்கிக்கோங்க, நல்லா படிங்க. நானும் படிச்சுட்டு தான் நிற்கிறேன், கேம்பஸ்ல படிச்சு கொண்டிருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்களும் படிங்க. பஜாருக்கு போங்க, பிசினஸ் செய்யுங்க, மாஸ் பிசினஸ் செய்யுங்க. உள்ளத்துல தவறியும் எடுத்துடாதீங்க. நான் படிக்கிற படிப்பால எனக்கு நிம்மதி, நான் செய்யற பிசினஸால நிம்மதின்னு தவறியும் உள்ளத்துல எடுத்துடாது. ஏன் பிசினஸ் செய்யணும்டா, நீங்க என்ன செய்யறீங்க? உங்களோட சபப் என்ன? நான் பஜார்ல போயிட்டு சம்பாதிக்கிறேன். எவன்டையும் கையேந்த வேண்டிய தேவை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களை பார்க்கிறவங்க நீங்க என்ன செய்யறீங்க? நான் வந்து எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவிதான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே எல்லாம் நிறைவேற்றித்தார். அது என்ன தெரியுமா? ரெஸ்பெக்ட் பிக்சர்.
எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி தான். நீங்களும் வேணுமாலும் தந்துட்டு போங்களே. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, ரப்புக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரியணும் எங்களோட கஷ்டம், வேற எவனுக்கும் தெரியக்கூடாது. பஜாருக்கு நான் போறேன், சம்பாதிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு சொந்த தொழில் இருக்குது, முதலாவது. ரெண்டாவது, அந்த தொழிலாள மக்களுக்கு தீன கொடுங்க, அந்த தொழிலாள மக்களுக்கு அல்லாஹ் பத்தி சொல்லுங்க, அல்லாஹ்வோட பயத்தை கொடுங்க. நான் அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த ரோட்ல நான் வந்து கொண்டிருக்கிறேன், இங்க போறதுக்கு முன்னால சிங்கள சகோதரர் 2 பேர் போறாங்க. அப்படி சிங்கள சகோதரர் 2 பேர். நான் சொல்றேன், மச்சான் සිකුරාද දවසට මේ බසාරකට ඇවිල්ලා පොඩ්ඩක් බලපන්කෝ. කෝටි ගණන් මෙතන මෙව වෙනවා මචං. පල්ලියට යනවනේ මේ කට්ටිය ඔක්කොම වහලා. கோட்டி கணக்கு දුන්නත් கடை அறையிන්නේ නැහනේ. எப்படி எங்கட கடை மூடுறது. யூனிவர்சிட்டியில லெக்சர் சொல்றாரு මුස්ලිම් තරුණ කට්ටිය කවදාවත් ගල් ගහන කට්ටිය නෙමෙයි. ඇයි දන්නවද? මගේ ක්ලාස් එකේ ඉඳගෙන ඉන්නවා. හරියට සිකුරාදා දවස 12 වෙනකොට සර් පල්ලි නැගිටලා යනවා. මෙතන මම උගන්වන්නේ දොස්තර කෙනෙක් වෙන්න. නමුත් එයාට මේ ඔක්කොම ඒකට පස්සේ මට සිකුරාදා වදින එක තමයි ලොකුයි කියලා නැගිටලා යන තරුණෙක් අපිට විරුද්ධව ගලක් ගහයිද? அந்த மாணவர்கிட்ட கேட்கிறான் கவதாவத் இத்தண்ட பயம கலக் கஹනවා කියලා. யூனிவர்சிட்டியில அவர் லெக்சர் சொல்லி காட்டுறாரு. எங்கட படிப்பால அல்லாஹ்ட தீன குடும்பம். டாக்டர் ஆகிக்கிறாரு, மருந்து சாப்பிட மருந்து குடிச்சு கொண்டு இருக்கிறாரு. 12 கால் ஆகுது. அடுத்த பேஷண்ட்டை நிப்பாட்டுக்கோ, நான் சொல்லணும். எழுதி வெளியில வாராரு. நான் சொல்ல போறேன், வாங்களே தொழுவுக்கு வாங்க. என் இடத்துல தொழுகைக்கு நான் வச்சுக்கிறேன் இடம். எல்லாரும் வந்து தொழுகிறாங்க. சொல்லுறதுக்கு அவரும் போயிட்டு உட்கார்றாங்க. வார பேஷண்ட்டை பேசுறாரு, மாஷா அல்லாஹ். அப்படியா, கிசிம பிரச்சனை ஆக்குன, நீங்க தொழுதுட்டு துவா செய்யுங்க, என்னால ஏதோ ஒரு முயற்சியை சாரேன். அழகா நோய் நிலைமை என்னவாங்க யோசிச்சு பாருங்க. போறவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்குமா இல்லையா? 12 காலுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல இவர் வாராரோடி வந்து பாக்குறாரு. 12 කාලතරම මට වෙලාව දීලා තියෙන්නේ. 12 20ට අපේ ලොහර් ප්‍රේයර් එක තියෙනවා. මට වඳින්න ඕනේ වෙලාවට හරියට ඉමාම් ජමාත් එක්ක. ඔය කට්ටිය කවුරුහරි ඉන්නවද එන්න අපි ඔක්කොමලා වඳිමු. වඳලා දුආ කරලා එමුකෝ. எப்படி இருக்கும்? நான் சொல்றேன், இதுக்கு படிங்க. நீங்க இதுக்கு படிங்க. எனக்கு யூனிவர்சிட்டியில என்ன தோற்றதுக்கு கிட்ட வந்து கலைஞர் யூனிவர்சிட்டியுடைய லெக்சர் மே சமாவேண்டோனே முஸ்லிம் கட்டிಗೆ ಕುರಾನ್ ಏನೋනේ ඒක සිංහලෙන් කියනවද එන්නට கேட்டா. මම හිතාගෙන හිටියේ තාම සිංහලෙන් පරිවර්තනයක් ඇවිල්ලා නැහැ කියලානේ. මට එකක් ගෙනත් දෙන්නකෝ, මට හරි ආසයි ඒක බලන්න அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு என்னோட நாட்டுல யூனிவர்சிட்டிஸ்ல எத்தனை முஸ்லிம் ப்ரொஃபசர் மாறி இருக்கிறாங்க, எத்தனை லெக்சர்ஸ் மாறி இருக்கிறாங்க. இன்னும் எங்களை முஸ்லீம்களுக்கு ஒரு குர்ஆன் நீக்குது, அது தர்ஜுமா, அது மொழிபெயர்க்கப்பட்டிக்கு சிங்களத்தில் எத்தனை பேர் கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு கவலையான செய்தி. நாங்க எல்லாரும் பதில் சொல்லணுமா இல்லையா? கலைஞர் யூனிவர்சிட்டியுடைய ஒரு லெக்சருக்கு குர்ஆன் சிங்களத்துல ஈக்குதான்னு சொல்லி இன்னும் தெரியலன்னா நாங்க கேட்கிறோம், எங்கட படிப்பால என்ன நடந்துச்சு? எங்கட படிப்பால நாங்க என்னத்தை கொடுத்திருக்கிறோம்? நான் சொல்றேன், படிங்க, தீன கொடுக்க, அல்லாஹ் பத்தி சொல்ல. சார் பாடம் நடத்தி இருக்கிறாரு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வாங்க சொல்லுது, அப்படியே கீழே சோக் போகுது. சொல்லுற டைம் புள்ளல் பாப்பாங்க, சொல்லுற நேரம் எங்கட சார் அங்க படிப்பாங்க இபாதத்துடைய பொறுமதிய சார் சொல்லுவாரு. தொழுகை சீர் இருந்தா தான் மத்த எல்லாம் சீராகும், இல்லன்னு ஒன்றும் சீராகாது. இன்னைக்கு என்ன மோட்டிவேஷன், கரியர் கைடன்ஸ் என்ன சொல்ற? உங்களோட நல்லா படிங்க, இல்லாட்டி ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடும். நல்லா படிங்க, இல்லாட்டி ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடும். நல்ல ரிசல்ட் எடுங்க, இல்லாட்டி அவ்வளவுதான். இப்ப இவன் இரவு பகலாக முயற்சி செய்யறான், ரிசல்ட்ட பார்த்தா ஃபெயில் தற்கொலை பண்ணி கொள்றான். நான் கேட்கிறேன், 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுற பிள்ளைக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? அவனை போட்டு தலைய யாரு கழுவினது? ஸ்காலர்ஷிப்ல ஃபெயில் ஆனு சொல்லி போயிட்டு கிணத்துல பாயிறான். அந்த 5 வயசு பிள்ளைட தலையில ஸ்காலர்ஷிப் பாஸ் இல்லாட்டி உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன்னோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிருச்சு. எப்படியான தவறான வழிகாட்டல் காட்டப்பட்டிருக்குது. ஏன் எங்கட வாலிபர்கள் பள்ளிக்கு போறதில்ல?
ஒரு வாப்பா சொல்றாரு, இன்ஜினியர் வாப்பா, இன்ஜினியர் வாப்பா சொல்றாரு, இவனை படிக்க விட்டதுக்கு ஆட்ட ஓட்ட பழக்கிருந்தா டைமுக்கு தொலை போவான் ஹசரத் அப்படின்றார். கவலையோட நான் சொல்றேன், கவலையோட சொல்றேன். இது எதுவுமே எங்களோட அடிப்படை கிடையாது. நான் சும்மா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்லவா, மனுஷன் ஒரு விஷயம் ஒன்று சும்மா கேட்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பெருசா பேசப்பட்ட தலையங்கங்கள், அதனாலதான் நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆனா நாட்டில் நியூரோலஜி அண்ட் வைரலஜி மாஸ் டேலண்டட் டாக்டர்ஸ் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க யூனிவர்சிட்டிஸ்ல, நல்ல திறமையானவங்க. நான் கவுண்ட் பண்ணி காட்டுவேன் எத்தனை பேர் இருக்கிறாங்க எஜுகேட்டட். ரெண்டாவது காசு உள்ளவங்க முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நல்ல இன்ஃபுளுன்ஸ் உள்ளவங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எல்லாம் நீக்குது. முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைய காரணம் கல்வி இல்லாததுனால, முஸ்லீம்கள் முன்னேற்றத்துக்கு காரணம் கல்வி இல்லாததுனால. எப்படி எல்லாம் கோஷம் போடப்பட்டுச்சு, எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் தி வேர்ல்ட். எத்தனை தலையங்கங்கள். நான் கேட்கிறேன், இது எல்லாத்தையும் வச்சு எங்களோட ஒரு ஜனாசாவை காப்பாத்தலுமா இருந்துச்சா? ஒரு ஜனாசாவை காப்பாற்ற எங்களோட படிப்பு எங்க போயிடுச்சு, உங்களோட காசு எங்க போயிடுச்சு, உங்களோட இன்ஃபுளுன்ஸ் எங்க போயிடுச்சு? அதால ஒன்றும் செய்யலான்றத அல்ல காட்டினார். இதால ஒன்றும் செய்யலாது, இதுக்கு சக்தியும் கிடையாது, இது யதார்த்தமும் கிடையாது. இது எதுக்குன்னு சொல்லி சொன்னா, உங்களோட தீனை கொண்டு போறதுக்கு, உங்களோட மார்க்கத்தை கொண்டு போறதுக்கு. பஜார்ல வந்து வியாபாரம் செய்யத்திலே கட்டிய கவுது அப்படி முஸ்லீம் ஸ்பெயினுக்கு போனாங்க சஹாபாக்கள், வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நியூஸ் போகுது அவங்களோட இடங்களுக்கு, அங்கிருந்து வாராங்க பாக்குறதுக்கு. உங்களை பத்தி இவ்வளவு பிரபல்யமாயிக்கிறாங்க, உங்களோட பிசினஸ் சிஸ்டம் எல்லாம் அழகா நீங்க செய்றீங்களாமே, எடுத்த விலைய சொல்றீங்களாமே, நான் இதை 100 ரூபாய்க்கு எடுத்தேன், நீங்க எவ்வளவுக்கு தரையிடும் இப்படின்னு கேக்குறீங்க. பொய் சொல்றீங்க இல்ல, ஏமாத்துறீங்க இல்ல, வட்டி இல்ல, மோசடி இல்ல, அநியாயம் இல்ல. நீங்களும் யாரு சொன்னாங்க? நாங்க முஸ்லீம்கள், மதீனால இருந்து வந்திருக்கிறோம், நாங்க அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட கடைசி நபி. அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிசினஸ் செய்யற முறைய சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் இந்த முறை. ஸ்பெயின்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களை நீங்க ஆட்சி செய்யறீங்களா, நாங்க உங்களுக்கு கீழால வாரோம், அவங்களோட அந்த சட்ட திட்டங்களை வச்சு எங்களை ஆட்சி செய்யுங்களே. நீங்க 750 வருட காலம் இஸ்லாமிய ஆட்சி அந்த ஸ்பெயின்ல ஒரு யுத்தம் இல்ல, ஒரு பேச்சுவார்த்தை இல்ல, ஒரு சண்டை சச்சரவு இல்ல, ஒன்றும் இல்ல. என்ன முஸ்லீம்களோட வியாபார முறை. யார் அதுல பொலிட்டீஷியன் இருந்தது, யார் அதுல எஜுகேட்டட் இருந்தது? யாரும் இருக்கல்ல. ஆனா அங்க அல்லாஹ்வோட பயம் இருந்துச்சு, தக்வா இருந்துச்சு, மௌத்த பத்திய ஞாபகம் இருந்துச்சு, பக்குவம் இருந்துச்சு. அல்லாஹ் அதுக்குரிய ஏற்பாடை செஞ்சு கொடுத்தார். நாங்க இன்றைக்கு அது ஒன்றும் இல்ல. அல்லாஹ் எதை செஞ்சுட்டாருன்னு சொல்றானோ அதை நாங்க செய்ய போறோம். இப்ப அல்லாஹ் சொன்னதை செய்யறது இல்ல, அல்லாஹ் எதை செஞ்சுட்டாருன்னு சொன்னதை செய்ய போற. இவ பிரச்சனை நாங்க வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, நான் சொல்றத தெளிவாக நீங்க விளங்கிக்கோங்க. அதெல்லாம் நீங்க மல்டிபிளா செய்யுங்க. சொல்லுங்க, பேங்க் ගත්තක මට කිසිම සම්බන්ධතාවයක් නැහැ. මගේ account එක අරන් බලන්න, කොහේ හරි මම ඇවිල්ලා මේ වගේ interest එකක් අරන් තියනවද නැද්ද කියලා බලන්න. මම ඒකෙන් පිරිසුදුයි. කොහොමද කරන්නේ අපිට කියලා දෙන්නකෝ. මේක තමයි අපේ ආගම අපිට කියලා දෙලා තියෙන්නේ. சொல்லுங்க மார்க்கத்தை, தீன. அந்த இடத்துல யோசிங்க, எந்த இடத்துல அல்லாஹ் பத்தி சொல்லேலும், எந்த இடத்துல இவருக்கு அல்லாஹ் பத்தி போடலும், இத சொல்லுங்க. இங்க படிக்க போறீங்களா? இன்னைக்கு யூனிவர்சிட்டியில மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி நிகழ்ச்சிக்கு போற நேரத்துல சொல்றாங்க, முஸ்லீம் வாலிபர் நல்ல வாலிபர் இல்லையா, முஸ்லீம் மஜ்லிஸ் இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல ஆட்கள். ப்ரொஃபசர் சொல்றாரு, முஸ்லீம் அல்ல ஹிந்து, நல்ல ஆட்கள் இவங்க இருக்கிறாங்க, நல்ல ஆட்கள், யூனிவர்சிட்டிலேயே நல்ல ஆட்கள், எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குறவங்க. யாரு? முஸ்லீம்கள். முஸ்லீம்கள். ஏன் காரணம்? அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை. இப்ப கேட்கிறாங்க, யாரு நீங்க, என்ன, எங்க, உங்களை பத்தி சொல்லுங்களே, உங்களோட குரானை தாங்களே எங்களுக்கு. கனியமான அன்பான சொல்ல, பிள்ளைகளோட உள்ளத்துல இத வளருங்க. பாப்பா, தொழுகையில தான் வெற்றி இருக்குது, குரான் ஓதுறதுல நிம்மதி இருக்குது, குரான் ஓதுறதுல சந்தோஷம் நீக்கி, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுலாம் வாழ்க்கையில வெற்றிக்கும். உங்களோட படிப்பால உங்களுக்கு நிம்மதி இல்ல, உங்களோட காசால நிம்மதி இல்ல. பிள்ளைகளோட உள்ளங்கள்ல கொடுங்க. அடிச்சு கொள்ள மாட்டாங்க, உங்களை காணி சண்டைக்கு வர மாட்டாங்க.
ஊர்கள்ல பிரச்சனை நடக்காது. என்ன பிரச்சனை வந்தாலும் தொழுகையாலதானே வெற்றி. இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தொழுகைக்கு ஓடோடி வருவாங்க. ஏன்? இங்கதான் வெற்றி இருக்குது, பஜார்ல இல்ல. அது தேவை, சபப். அந்த காலத்துல அந்த நேரத்துல அதுல எங்கட உள்ளத்தை கொடுக்கறதும் இல்ல. இந்த காலம் பாருங்க, இந்த காலம் இபாதத்துடைய காலம், போட்டி போட்டுக்கொண்டு இபாதத்துடைய காலம். பஜார்கள் எல்லாம் திறந்திக்குது. எங்கட தராவீஹ் நிலைமை என்ன, எங்கட கியாமுல் லைல் நிலைமை என்ன? கனிவான அன்பார்ந்த சோதரர்களே, அதனால நான் சொன்ன சயின்ஸ் நல்லா விளங்கிக்கோங்க. இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வீட்டுல மனைவிட்ட சொல்லுங்க, புள்ளகள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பால தான் வெற்றி கிடைக்கும். துவாவுக்கு அதிகமாக புள்ளகளுக்கு, வீட்டுள்ளவங்களுக்கு நாங்க அதிகமாக துவால ஈடுபட்டது. நான் கொள்ளையோட சொல்றேன், அல்லாவோட தனிய பேசுற நிலைமை இன்னைக்கு இல்லா போயிட்டு. அல்லாட்ட தனிய உட்கார்ந்து கொண்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் கேட்கிறாங்க. ஹல் மின் சாயில் ஹல் மின் சாயில் ஹல் மின் சாயில். என்னட்ட கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான். யார்ட்டையும் கையேந்தாதீங்க, யார்ட்டையும் கையேந்தாதீங்க. அல்லாட்ட மட்டும் யா அல்லாஹ் என்ன பிரச்சனை உனக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லாஹ், வேற யாருக்கும் தெரிய வைக்கும் அதையா அல்லாஹ், நீயே என்ன பிரச்சனைகளை தீர்த்தடியா அல்லாஹ். அல்லாட்ட அழுங்க, தனியே அழுங்க அல்லாட்ட. வீட்டுல சொல்லுங்க, மனைவி வீட்டை நீங்க தனியா வீட்டுல எலும்பி யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். வைஃப் பாக்குறா, சத்தம் வருது, யாரு? அடுத்த நாள் பார்த்தா அவவும் அழுகுறா. உம்மா வாப்பாட சத்தம், புள்ள எழுதி வந்து அழுகுறா. வீட்டுக்குள்ள தாத்தா தங்கச்சி நானா தஹஜ்ஜத்துல எழுதி அழுகுறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள எப்படியான பிரகாசம் நீக்கும், அந்த வீட்டுல இருந்து உருவாகிறவங்க எப்படியானவங்களாக இருப்பாங்க. கேட்கிறேன், இதுதான் எங்களோட அடிப்படை, இதுதான் அடிப்படை, இதுதான் சயின்ஸ். நான் சுத்தி எல்லாத்தையும் நான் சொல்றேன். எல்லா பகுதியிலும் நான் எல்லா இதோட ஃபேக்கல்ட்டியோட தொடர்பாய்க்கிறேன். நான் சொல்றேன், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட தொடர்பாய்க்கிறேன், கவுன்சிலிங்கோட தொடர்பாய்க்கிறேன், சைக்காலஜியோட தொடர்பாயிருக்கிறேன், எல்லாத்தோட தொடர்பாயிருந்து நான் சொல்றேன். இதுதான் எங்களோட அடிப்படை. வேற ஒன்றாலே எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அல்லாஹ் அழுகிறது உட்கார்ந்து கொண்டு தனிய கெஞ்சர். பாருங்க, வாலிபர்கள், எத்தனை வாலிபர்கள் லவ் எஃப்ஆர்ல மாட்டிப்பட்டு, அதுல பிரச்சனைல மாட்டிப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. வந்து குர்ஆன் எடுத்து ஓதுங்க வாப்பா. 2 மணிக்கு கால் பண்ண ஹசரத் மடனா நிந்த என்ன ஹசரத் අපිරිය වෙලා ජීවිතේ බය වෙන්න එපා පුතා. ටග්ගාල ගිහිල්ලා උසුවක් අරගෙන ඇවිල්ලා කෝල් එකක් දෙන්නකො මට. උසුරට வந்து හදලා උසු කරගෙන ආවා. කුරානේ අතට ගන්නකො. කුරානේ අරන් පොඩ්ඩක් කියවන්නකො. හරි හසරත් මම නිදාගන්න. කාලෙලා. හරි සනසුමක් හසරත්. හරි සනසුමක්. හසරත් මට ජීවින ගහ ගන්න ඕනේ. සූසයිඩ් பண்ணிக்கொள்ளணும். හැමදාම කුරානේ පාරණය කරන කුරානේ පාරණය කරනකො. පිටු දෙක තුනක් කියවන්නකො. 10 நாளைக்கு போற ஹஜ்ரத் ஹரி கனசுமா ஹஜ்ரத் அல்ஹம்துலில்லாஹ். கவுன்சிலிங் அளவு நடக்காது, தற்காலிகமா சும்மா நடக்கும். அது அவன் தள்ளி யோசனை தான் கவுன்சிலிங் பண்ணுவான். மன்னிச்சுவோங்க. குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில நிம்மதிக்கு அடிப்படையான ஒரு காரணம். கனிமான அன்பான சகோதரரை நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த இபாதத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். வீடுகளுக்குள்ளால ரப்போட தொடர்பாகிற விஷயத்தில் அதிகமான நேரத்தை கொடுக்கும். இந்த ரமலான் அதுக்குத்தான், அடியார்களோட தொடர்பாகிறதுக்கு அல்ல. இமாம் புகாரி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் கிதாபை மூடிட்டு போயிடுவாங்க. எதுக்கு? இது அல்லாஹ்வோட பேசுற காலம். இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ்வுக்கு தூரமாக்குறதுக்கு மொபைல்ல உங்களுக்கு 2000 மினிட்ஸ் சந்திக்கிறாங்க. 2000 நிமிஷம் உங்களுக்கு டேட்டா, இத்தனை ஜிபி அத்தனை ஜிபியே. அல்லாஹ் கிட்ட மட்டும் நீங்க வைத்திட கூடாது. தேடி ஆட்களோட பேசுங்க. ஸ்கூல்ல படிச்ச ஆட்கள், ஏன்னா நிமிஷமேக்கே எப்படி சரி மாசம் முடிய முந்தி பேசி முடிக்கணுமே. அல்லாவோட எல்லாம் பேசவானா, அதுக்கெல்லாம் நீங்க பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு நிமிஷம் தந்திக்கிற பேசுறதுக்கு. டேட்டா இப்ப நாளைக்கு முடியுமே, இன்னைக்கு எப்படி சரி எல்லாம் பார்த்து முடியும், டவுன்லோட் பண்ணி முடிச்சிடணும் எல்லாம் அப்படின்னு மஹ்லூக்களோட, படைப்பினங்களோட தொடர்பு படுத்தத்தான் மாஸ்டர் பிளான் நடந்து கொண்டிருக்குது. இதுதான் நாங்க தூரமாகிட்டோம். இதெல்லாம் எடுத்து ஒரு பக்கத்துல வச்சிரு. நான் ஒரு தெரப்பி சொல்லித்தாரேன், ஒரு தெரப்பி வாலிபர்களுக்கும் சொல்லுங்க. ஒரு 5 மணி ஆவத்திலே போன் எல்லாம் ஆஃப் பண்ணி ஊருக்குள்ள வச்சிடுங்க. வீட்டுல வாலிபர்கள் உம்மட வாப்பட கையில கொடுத்துடுங்க. நான் நாளை காலையில தான் போன் எடுப்பேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, போனை கொடுத்துடுங்க. சில இடங்கள்ல வாலிபர்கள் மஸ்ஜிதுல வந்து தூங்குறாங்க. மஸ்ஜிதுல அப்ப நான் போன பகுதிக்கு என்ன செய்யுது இல்ல ஹசரத், வீட்டுல இருந்தா போன் பாவிக்கப்பட்டது தானே ஹசரத், மஸ்ஜிதுல தூங்கினா மாஷா அல்லாஹ் போன் பார்த்து பண்றது இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு எழும்பேலும் தொலையலும். இன்னைக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணி கொள்றாங்க. நாங்க முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் அதுக்குரிய வழியை உண்டாக்கி தருவான். கண்ணியமான அன்பான சோதரரை நான் சொல்றேன்,
ஒரு ரியாலிட்டியான விஷயத்தை நான் சொல்றேன். ரப்போடு உள்ள தொடர்பை சீராக்குறதுனாலதான் வெற்றியை தவிர வெளியில் உள்ள எந்த மெட்டீரியலாலும் வெற்றி கிடையாது. இதெல்லாம் நீளமான 6-7 மணிக்கு வரக்கூடிய தலையங்கங்கள். நான் உங்கள்கிட்ட சுருக்கமாக சொல்லிட்டு போனேன். இதை நாங்கள் விளங்குவோமாக இருந்தா இந்த ரமலான ஹயாத்தாக்கலும் சதக்கா தான தர்மத்தில் அதிகமாக நான் கவனம் செலுத்தணும். எத்தனையோ பேர் கேட்டுது, ஹதீஸ்ல வருது, நோம்பாளிக்கு நோம்பு திறக்க கொடுக்கிறது பாவங்கள் மன்னிக்கப்படும், நரகத்திலிருந்து விடுதலை. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இல்லை யார் ரசூலல்லாஹ். இப்ப நாங்க நோம்பு திறக்கிறேன்னு யோசிக்கிறதுல எப்படி யோசிக்கிற பேக்கேஜ் தானே, பேக்கேஜ். இன்னைக்கு வேணும் ஈச்சவளம், தண்ணி, அங்கே அந்த சம்சா கட்ல சோல்ஸ், அப்புறம் ட்ரிங்க், ஒரு கஞ்சி. இல்லாட்டி அது எப்படி இப்ப புதுசா ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய வந்திருக்குது. இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது. நோம்பு துறக்கத்துல ஈச்ச பழத்தையும் தண்ணியை மட்டும் குடிங்க. இந்த ஈரலிக்கு தானே, இந்த ஈரல் ஸ்ட்ரைட்டா போயிட்டு பாட்டும் ஈரல்ல உடல் அப்படியே ஆரோக்கியமாயிடும். குடிச்சு பாருங்க. அதுக்கு குறவு நீங்க தின்னுங்க, அப்படியே இப்படி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் மகரிபுக்கு வாரது மூட்டுல தொழுதான் நல்ல மலையா இப்ப இமாம் ஜமாத்தும் முடிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் தராவி அது எங்க கொஞ்சம் சொல்றதும் தெரியல இல்லையா. இப்பதான் கொஞ்சம் ரக்காத்துக்கெல்லாம் ஆதாரம் தேடுவாங்க. ஏன்னா பேச்சு எழுப்பி சொல்றது கஷ்டம். கனியமான அன்பான சொல்ல சிம்பிளான இஃப்தார் அங்க எங்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகம். அது மாதிரி சிம்பிளான இஃப்தார் வீட்டுல இஃப்தார் நிகழ்ச்சி ஒன்று செய்வோமா, வைத்தியமா அவ்வளோ எங்க தள்ளி இஃப்தார் நிகழ்ச்சி செய்யறதுக்கு. ஏன்டா இஃப்தார் பேக்கேஜ் தானே நாங்க யோசிக்கிறது. கனியமான சோழர்களே, சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொன்னாங்க, ஒரு ஈச்சப்பழம் ஒரு சொட்டு தண்ணி, ஒரு ஈச்சப்பழம் ஒரு சொட்டு தண்ணி நீங்க நோம்பாளிக்கு நோம்பு துறக்க கொடுங்க, அதே நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படின்னா. அவர் நோம்பு பிடிச்சவர்கிட்ட நோம்பும் தன் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணியமான அன்பான சோழர்களே, அதனால அதிகமாக சதக்காக்களை தான தர்மங்கள் எங்களோட வாழ்க்கையில ஈடேற்ற. நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஹதீஸ்ல வருது, உங்களோட பிசினஸ்ல பரக்கத் ஏற்படணும் என்று சொன்னா ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து சதக்கா கொடுங்க. ஒவ்வொரு நாளும் சதக்கா. வீட்டுல ஒரு டில் பாக்ஸ் வைங்க. டில் பாக்ஸ் வச்சு அந்த டில் பாக்ஸ்ல காலையில 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா வைஃபை கூப்பிடுங்க, புள்ளைகளை கூப்பிடுங்க. நீங்க வெளியில வர போறீங்க, கையில கொடுங்க 5 ரூபா 10 ரூபா. ஸ்கூலுக்கு போக போறாங்க, மദ്രസാக்கு போக போறாங்க, போடுங்க. யா அல்லாஹ் நான் படிக்க போறேன், யா அல்லாஹ் நான் ஓத போறேன், என் வாழ்க்கையில செழிப்பு உண்டாக்கிடு, பரக்கத்தை உண்டாக்கிடு, நிம்மதியை உண்டாக்குது, உன்னோட தீனுக்காக வேண்டிதான் யா அல்லாஹ் நான் படிக்கிறேன், குர்ஆன் அவசரமா நான் ஹாஃபிஸ் ஆகணும். சதக்கா. ஒரு நோய் வருது, வைஃப்ட சொல்லுங்க, உடனே கொண்டு வந்து போடுங்க சதக்கா. நீங்க யா அல்லாஹ் நான் வியாபாரத்துக்கு போறேன், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம திரும்பி வரணும் யா அல்லாஹ், எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, யா அல்லாஹ் எனக்கு கடன் பிரச்சனை நீக்குது. சதக்கா அல்லாஹ் எங்களுக்கு தந்த அற்புதமான ஒரு அமல். தஹஜ்ஜுல ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுல சஹர் செஞ்சுட்டு ஓடோடி வாங்க, 20 ரூபா எடுத்துக்கொண்டு வாங்க, 50 ரூபா எடுத்துட்டு வாங்க. யா அல்லாஹ் என்ன பாவல பண்ணி யா அல்லாஹ் இன்னைக்கு லைலத்துல் கத்ரா ஆக்கிட்டாயா அல்லாஹ், அன்னைக்கு சதக்கா போடுறேன் யா அல்லாஹ், உனக்கு சதக்கா போடுங்க. ஏன்னா அந்த டைம்ல யாரை தேடிக்கொண்டீங்க சதக்கா கொடுக்கறதுக்கு இல்ல. இது பழக்க 30 நாளுக்கு நீங்க சதக்கா கொடுத்தீங்க, சதக்கா டில் பாக்ஸ்ல போட்டீங்க. 30 நாளும் கிடைச்சிக்குமா இல்லையா? லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைச்சிக்குமா இல்லையா? லேசான அமல்கள். கனியமான அன்பாக சொல்ல நிறைஞ்சிருச்சா மஸ்ஜிது கொண்டு போயிட்டு கொடுங்க, மதரசா கொண்டு போயிட்டு கொடுங்க, எளிய மக்களை தேடி கொண்டு போயிட்டு கொடுங்க. இது என்ன சதக்கா நீங்க எடுத்துக்கோங்க. கனியமான அன்பாக சொல்ல சதக்காக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதே மாதிரி திக்ர், லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இதை வீட்டில் எழுதி ஒட்டுங்க. நோன்பு காலத்துல அதிகமாக ஓதுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை, பாவங்களை மன்னி தருவாயாக, சொர்க்கத்தை உன்னோட கேட்கிறேன், நரகத்திலிருந்து விடுதலை. இதை வீடுகள்ல புள்ளைகள் எல்லாருக்கும் மோத வைப்போம். இப்படி எங்களை ரமலான் நாங்கள் ஹயாத்தாக்குவோம். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானா, அதில் நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா. புனிதமான ரமலானுடைய காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாயா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய ஆயிலை நீளமாக்கி வையா அல்லாஹ், இடையில யார்டையும் மௌத்து தந்துடாதே அல்லாஹ், பூர்த்தியான முறையில யா அல்லாஹ் கபூல் செய்யப்பட்ட அமல்கள் செய்யக்கூடியவர்கள் ஆக்கிடையா அல்லாஹ். அமல் இபாதத்துடைய பொறுமதி எங்களோட உள்ளத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ், அமல் இபாதத்துடைய நம்பிக்கை உண்டாக்கிறியா அல்லாஹ். இதாலதான் வெற்றின்றது எங்களுக்கு விளங்க வையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட வீடுகள்ல, யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகள், எங்களோட குடும்பங்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் இபாதத்துடைய முக்கியத்துவத்தை விளங்க வையா அல்லாஹ். இபாதத்தை போட்டி போட்டு கொண்டு செய்யக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ்.
குர்ஆன் திலாவத்தை போட்டி போட்டு கொண்டு செய்யக்கூடியவங்களா ஆக்கிறியா அல்லா. யா அல்லாஹ் எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சருள்வாயா. யா அல்லாஹ் எவ்வளவு விடயங்கள் கேட்கணும் யா அல்லாஹ், எங்களுக்கு கேட்க கூட தெரியாது யா அல்லாஹ். நீ கொடுக்க தெரிஞ்சவன் யா அல்லாஹ், எங்களோட தேவைகள் எங்களை விட அறிந்தவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தாயா அல்லாஹ். வாழ்நாள்ல கேட்கக்கூடிய அனைத்து ஹலாலான துவாக்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். வாழ்நாள்ல எப்ப நாங்க கை உயர்த்தினாலும் யா அல்லாஹ் எங்களோட துவாக்களை நீ கபூல் செய்ய அல்லாஹ். நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். நாட்டிலே அல்லாஹ் தீன எடுத்து நடக்கக்கூடிய சூழல் உருவாக்கிறியா அல்லாஹ். உள்ளங்களோட சொந்தக்காரன் நீதான் யா அல்லாஹ். அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாயா அல்லாஹ். உன்னுடைய 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 அந்த அந்த என்ன முரண் எங்களுக்கு விளங்குது இல்லையா அல்லாஹ். உன்னுடைய சக்தி யா அல்லாஹ், எங்களுடைய தீன யா அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்குரிய நிலைமையை நீ உருவாக்கிட்டாயா அல்லாஹ். எங்களை மஸ்ஜிதுகளை அல்ல எங்கள்கிட்ட எடுத்துட்டாதே அல்லாஹ். கடைசி 10 நாள் இஅ்திகாஃபுடைய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களோட தவறு தப்புகளின் காரணமாக எங்களை மஸ்ஜிதோடு தூரமாக்கிறாரு யா அல்லாஹ். எல்லா நிலைமைகளையும் தீனுக்கும் எங்களோட முஸ்லீம்களுக்கு சார்பாக அமைச்சிட்டாயா அல்லாஹ். எங்களை பத்தி நல்லெண்ணத்தை அவங்களோட உள்ளங்கள்ல போடியா அல்லாஹ். எங்களோட மார்க்கத்தை பத்தி நல்லெண்ணத்தை போடியா அல்லாஹ். எங்களோட மார்க்கம் எங்களோட தீன் எல்லாருக்கும் எடுத்து நடக்கிறதுக்கு ஏழுமான மார்க்கம் என்று அவங்களுக்கு விளங்க யா அல்லாஹ். எல்லா நிலையிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செஞ்சு அருள்வாயா யா அல்லாஹ். ஈமாவுடனே வாழ்ந்து ஈமாவுடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம்ம அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله